ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வந்துட்டு டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே நிறுவனத்தினால ஆஹ், எதிர்வருகின்ற ஏலெவல் ஃபைனல் ஏலெவல் எக்ஸாம் எழுதியிருக்கிற மாணவர்களுக்கான ஒரு கருத்தரங்கு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும், டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே எப்போவுமே ஒரு புதுமையான மெத்தடில் உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் ஐ லேர்ன் வைட்டில் நல்ல ஒரு முறையில் உங்களுக்கு கிளாஸஸ் தரக்கூடிய ஒரு நிறுவனம். அதே நேரம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும், இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாகவே ஒரு ஆஹ் உங்களோட எக்ஸாம் வரும் வரையில் நாங்கள் செய்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிறோம். இதில் நிறைய பிளான் இருக்குது. டிஸ்டன்ஸ் நான் சேர பற்றி இன்ட்ரடக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லணும். 1 மினிட்டுக்குள்ள நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, பிளான் என்னன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் யூனிட் வைஸாக நாங்கள் பாஸ் பேப்பர் கொண்டு போக போகிறோம். அதை பற்றி இன்னும் எலபரேட்டே சொல்லுவார். அதாவது பிகினிங் வந்து ஈஸியானதில் ஸ்டார்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லப்பட்டு லாஸ்ட்ல வந்துட்டு ஃபைனலாக எப்படி ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சஸான கேள்வி வரலாம்ங்கிறது வரை கொண்டு போவாங்க. அதுக்கு பிறகு இதுக்கு முன்னதான எந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்குது பாஸ் பேப்பர்லன்னு சொல்லி ஒரு அனலைஸ் போகும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபைனலாக இந்த முறை எப்படி கேள்வி வரும் என்ற ஒரு அனலைஸோட ஒரு பாஸ் பேப்பர் கிளாஸ் போகும். சரியா டிஸ்டன்ஸ்? இதுதான் இந்த சீரீஸோட நோக்கம். ஓகே டிஸ்டன்ஸ், அப்போ இந்த கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் இயரில் இருக்கிறார்கள், ஃபர்ஸ்ட் இயர்ஸ், ஓகே செகண்ட் இயர், இவங்க எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு கவர் பண்ணுற மாதிரி இந்த இது கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி பேசிக்ஸ் இதுலேருந்து கொண்டு போகிறோம். ஓகே ஓகே. அதே நேரம் நான் டிஜிட்டல் லிட்ரஸி எல்கே பற்றி சொல்லிட்டேன், இந்த ப்ரோக்ராமை பற்றி சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு ஹைலைட், இந்த ப்ரோக்ராமோட ஹீரோ அரவிந்த் சார். உங்களுக்கு தெரியும், கொரோனா காலப்பகுதிகளில் எவ்ரி திங் இன் அக்கவுண்டிங்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் ரன் பண்ணவர். ஓகே, இப்போவும் அவர் மிகவும், அதாவது உண்மையிலே சொல்ல போனால், என்னை பற்றி சொல்ல போனால் எல்கேஸை வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்து தமிழ் மீடியத்தில் மிகவும் பர்ஃபெக்டாக செல்லக்கூடிய சார் தான் அரவிந்த் சார். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு அவர் வந்துட்டு மிகவும் கச்சிதமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு நபர். ஓகே, ஸோ எங்கெங்க நுணுக்கங்கள் இருக்குது, என்னென்ன இது டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நான் உண்மையை சொல்ல போனால் அரவிந்த் சார் வந்துட்டு ஒரு எல்கேஎஸில் நீங்கள் கிட்டத்தட்ட சார்ட்டட் அவர்கிட்ட படிச்சீங்கன்னா சார்ட்டட்டில் கூட நீங்கள் அந்த எல்கேஎஸில் அவங்களுடைய இதில் நீங்கள் பெர்ஃபெக்டாக எழுதலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் அவர் செய்யக்கூடிய ஒரு நபர். ஓகே, டேலண்டடான சார். ஸோ அவரை நாங்கள் டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கேயோட இணைச்சி செய்கிறதுல மிகவும் சந்தோஷம். ஓகே, அதன் அடிப்படையில் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய நாங்கள் ஏ லெவல் காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு நிறைய விஷயங்களை செய்திருக்கிறோம். அரவிந்த் சாரும் உங்களுக்கு கை கொடுத்திருப்பார். ஓகே, ஸோ நான் இந்த ப்ரோக்ராமை அரவிந்த் சார்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகே சார், யூ கேன் ஸ்டார்ட் நவ் சார். ஓகே, தேங்க்யூ சார். இன்ட்ரடக்ஷனுக்கு தேங்க்யூ. ஸோ பிள்ளைகள் இதில் என்ன மாதிரி போகுதுன்றதுக்கு முதல் இந்த கிளாஸில் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் கிளாஸில் வந்து ஒவ்வொரு தரமும் இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து விளங்கப்படுத்தி கொண்டு போவேன். பேப்பர் பார்த்தீங்கன்னா சார் சொன்னது போல ஃபர்ஸ்டா பேசிக்ஸ், நாங்கள் ஒரு கேள்வி செய்ய முதல் கேள்வியில இருக்கிற பாடம் விளங்கி இருக்கணும். பாடம் தெரியாம கேள்வி செய்ய இயலாது. ஸோ அந்த பாடம் சம்பந்தமான விளக்கம் இந்த முன்னுக்கு நான் போட்ட கேள்விகள்ல இருக்குது. அதை வச்சுக்கொண்டு நீங்க ஃபியூச்சர்ல இதை வச்சுக்கொண்டு கேள்வி எப்படி வரும்ன்றது ப்ரெடிக்ட் பண்ணலாம். முன்னுறது அதை தொடர்ந்து நீங்க புதுசா வர்ற கேள்விகளை எப்படி அணுகணும், அது சம்பந்தமான டெக்னிக்ஸ் மேக்சிமம் என்னட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ இறைவனை வேண்டிக் கொண்டு இந்தியா கிளாஸ் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றேன். உங்களுக்கு கேள்வி படிப்பிச்சு கொண்டிருக்கீங்களா, எதுவும் கேட்காதீங்க. நான் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கன்னு சொல்ற டைம்கள்ல உங்களோட கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கும் இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையில ஈஸியா இந்த செஷன் போய் கொண்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிச்சாக்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இந்தியன் பாடம் வந்து எப்படி வரப்போகுதுன்னா, என்ன மாதிரி எந்த இடத்துல ஃபைனல் எக்ஸாம்ல கேள்வி கேட்க போறாங்க, அதாவது 2024 எக்ஸாம் எழுத போறீங்க, கிட்டத்தட்ட எல்லாம் ஆல்ரெடி ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டீங்க, எக்ஸாம் செய்யற பாயிண்ட் கிட்ட. ஏழுமான என்னுடைய டெக்னிக்ஸை சொல்லித்தாரேன். அதுல இந்தியான் பாடம் கணக்கீட்டு சமன்பாடு முதன்மையாக. இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய, ஏன் இந்த பாடம் தனித்தனியா, இது ஒரு தனித்தனி யூனிட் தானே என்று நினைச்சாலும் எங்கட ஏ லெவல்ல வர்ற கொஸ்டின்ஸ் ஃபார்மட் லாஸ்டா 2023 வந்ததன் பார்த்தீங்களாக இருந்தால் சரியான ஸ்டாண்டர்ட் நீங்க பார்க்கக்குள்ள அது ஈஸி போல இருக்கும் பிள்ளைகள், ஆனா அதுல கேள்வி கேட்கிற நுணுக்கங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கு.
நீங்க 75 எடுக்கிறது ஈஸியா இருக்கும், 90+ எடுக்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம். கனவில் ஏ எடுத்தா கூடி முன் ரேங்க்ல வராததுக்கு காரணம் அந்த கேள்வியில இருக்கிற நுணுக்கங்களை நாங்க விளங்கி கொள்றது இல்லை. சோ இந்த கேள்வியில இந்த பேப்பர்ல எல்லாரும் பிரிண்ட் அடிச்சு வச்சிருந்தா தான் இந்த அனுப்பின பிடிஎஃப் வந்து நான் ரெடி பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தா தான் இந்த செஷன் வந்து என்னோட சேர்ந்து இந்த எக்ஸல் ஷீட்ல நீங்க படிச்சு கொண்டு போகக்கூடியதா இருக்கும். கொஞ்சம் ரெடியா படுத்து கொண்டு எல்லாம் செஷன் போகாம நீங்க கொஞ்சம் ரெடியா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டேபிள்ல இருந்து சரி இதை படிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா கணக்கா விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ச்சியா அந்த கிளாஸ் போய் கொண்டிருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த பிரிண்ட் அவுட்ல இந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 21. ஸோ 21வது பேஜை பாத்தீங்களா இருந்தா இதுல எப்படி எந்த இடத்துல கேள்வி வரும், எத்தனை மார்க்ஸுக்கு கேள்விகள் கேட்கப்படும் என்றது தொடர்பாக நான் இதுல என்னுடைய அனாலிசிஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய 2024 பேப்பர் வந்து உங்களுக்கு ரீச் ஆக போகுது. கணக்கீட்டு பாடத்தை பொறுத்தளவுல பகுதி 1 பகுதி 2 கணக்கீட்டுல பகுதி 1 பகுதி 2 பேப்பர் 2 பேப்பர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் செய்ய போறீங்க. இதுல இந்த முதலீடுகள் கணக்கெடு சம்பளம் ஏன் ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கின்றன, ரெண்டும் தனித்தனியாக செக் பண்ற அளவுல கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படாது. எப்படி கேள்விகள் வர போறது, ரெண்டோட தொடர்புடைய கேள்விகள் கம்பைன்டான கொஸ்டின்ஸ் தான் வரும். நாங்க படிக்கல பிள்ளைகள் ஃபர்ஸ்டா இனிஷியல்ல இருந்து படிச்சு கொண்டு வருவோம். ஒரு 2.5 வருஷம் படிக்கிறோம். கணக்கீட்டு சமன்பாடு படிக்கல கணக்கீட்டு சமன்பாடு மட்டும்தான் படிப்போம். முதன்மை ஏடுகள் படிக்கல முதன்மை ஏடுகளை மட்டும்தான் படிப்போம். இந்த முதன்மை ஏடுகள் படிக்கக்குள்ள பேட்டை நாங்க படிப்போம். சோ இந்த வெட்டை எப்படி கணக்கிட்டு சமன்பாடுல பதிகிறது என்றதை பத்தி நாங்க படிக்க மாட்டோம். கூடுதலான இடங்கள்ல நான் படிக்கிறேன். எனிவே நாங்க அந்த கொஸ்டின் வர்ற இடத்துல மட்டும்தான் அதை எப்படி செய்யணும்ன்றதை பத்தி யோசிக்கிறோம். சோ கொஸ்டின்ஸ் வந்து கம்பைண்டா, அதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்கள் இணைந்துதான் எங்களினுடைய வினாபத்திரம் எப்படியும் கட்டாயம் கேள்வியில கேட்கப்படுறாங்க. சோ அந்த வகையில இதுல கணக்கீடு 1ல வந்து கணக்கீட்டு சமன்பாடு முதன்மை ஏடுகள் சம்பந்தமாக என்னுடைய ப்ரெடிக்ஷன், என்னுடைய நான் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த முதன்மை ஏடுகள் கணக்கீடு சமன்பாடு சம்பந்தமாக 4வது 5வது 6வது வினா, அடுத்தது 32வது 33வது வினா. ஆக மொத்தத்துல நான் எதிர்பார்க்கிறது உங்களோட 2024ல குறைந்தது 5 வினா பகுதி 1ல வரும். குறைந்தது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதை விட கூட வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருந்தாலும் மிக குறைந்த எதிர்பார்ப்பை நான் சொல்றேன். குறைந்தது கட்டாயம் இதுல இருக்கிற 5 வினாக்கள் வரப்போய் இந்த 5 வினாக்கள் இந்த 4வது 5வது 6வது 32 33வது வினா எந்த பாடத்துக்குள்ள வரும்ன்றது. இப்ப ஏன் இதை சொல்றேன்டா, எங்களுக்கு ஒரு லிமிடேஷனை வச்சிருந்தோம்டா. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு 4வது 5வது 6வது இதுலதான் கேள்வி வரப்போம், 32வது 33வது இதுலதான் கேள்வி வரப்போம். சொல்லிட்டா எங்களுக்கு லிமிடேஷனே மேக்சிமம் எதுக்குள்ள கேள்வி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டா இந்த கேள்வி இதுதான் என்றதை நாங்க நினைச்சு கொண்டே எக்ஸாமுக்கு போவேக்கல, கேள்வியை பார்க்கல, குயிக்கா அந்த கேள்விக்கு விட கொடுக்கக்கூடியதா இருக்கும். சோ அந்த வகையில இந்த கணக்கீடு 1ல வந்து இது தொடர்பா இப்படி கேள்வி வரப்போகுது. அடுத்த கணக்கீடு பகுதி 2ல கணக்கீடு சமன்பாடு முதன்மை ஏடுகள் தொடர்பாக 3வது வினா 4வது வினா. இந்த 3வது வினால ஆனா ஆவணாண்டு வரும் பிள்ளைகள், இல்ல ஆனா கேள்வி 30 மார்க்ஸ் கணக்கீடு சமன்பாடு தொடர்பாக வரும். ஆவணாண்டது முதன்மை ஏடுகள் தொடர்பாக இந்த 30 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வரப்போகுது. இதுல வர்ற கேள்விகளும் கூட தனியா கணக்கீடு சமன்பாடு முதன்மை ஏடுகள் என்று வராது பிள்ளைகள். அதோடு தொடர்புடையதாக வங்கி இணக்க கூற்று, கட்டுப்பாட்டு கணக்குகள், வழுக்கல் திருத்தம் என்றது தொடர்பான ஒருங்கிணைக்கப்பட்ட வினா, அதாவது 2 பாடத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி கேள்விகள் வந்து கொண்டிருக்கும். சோ ஆக மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த செஷன் முடிச்சிங்களாக இருந்தால் ஃபுல்லா நீங்க படிச்சீங்களா இருந்தா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஒரு 70ல இருந்து 80 மார்க்ஸ் உங்களோட 400 மார்க்ஸ் எடுக்க போறீங்க. பகுதி 1ல 200 மார்க்ஸ், பகுதி 2ல 200 மார்க்ஸ் எடுக்க போறீங்க. சோ அவுட் ஆஃப் 400 அதுல
7 to 80 மார்க்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடியதா கட்டாயம் இருக்கும். ஸோ அதுக்குரிய மேக்சிமம் எஃபர்ட் என்னால தரக்கூடியதா இருக்கும். ஸோ கேள்வி படிக்கல நீங்க எந்த பாடத்துக்கு படிக்கல பாஸ் பேப்பர்ஸ் கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதை வச்சு ஃபோகாஸ்ட் பண்ணி படிக்கணும். இருக்கிற தகவல்களை வச்சுக்கொண்டு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி இது இப்படி வருமன்றதை ஒரு எதிர்பார்ப்புல படிக்கணும் இல்லையா. சும்மா ஒரு கேள்வியை செஞ்சு அந்த கேள்வி வந்துச்சா வரையிலையா பேப்பர் கஷ்டம் அப்படின்னா யோசிக்காதுங்க. கொஞ்சம் ஒர்க் பண்ணி அனலிட்டிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவோம். அனலைசிஸ் பண்ணி நீங்க படிச்சீங்களா உங்களுக்கு கூட ஸ்கோர் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ நான் இங்க அனலைஸ் பண்ணி ஒரு இந்த பாடத்துக்கு வந்து இப்படி ஒரு அனலைஸ் வந்து நான் செஞ்சிருக்கிறேன். கிட்டடி ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்களா இருந்தா இப்படியான கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கேள்வி வந்து முதலாவதுல இருந்து ஓர்டர்ல போய் கொண்டிருக்கும். ஸோ இந்த ஒரு சில வினாக்கள் முடிஞ்ச பிறகு பாஸ் பேப்பர் உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படி என்று பாத்தீங்களாக இருந்தால் கடந்த 5-6 வருட பேப்பர் போட்டிருக்கேன். அதுல கணக்கீடு சமன்பாடு தொடர்பாக பகுதி 1 பகுதி 2ல எத்தனையாவது கேள்வியாக இந்த முதன்மையேடுகள் கணக்கீடு சமன்பாடு தொடர்பான கேள்வி வந்திருக்குன்றது இருக்கு. அப்ப கேள்வி ஓர்டரை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியா அதே அத்தனையாவது 2வது கேள்வினா இதுதான், 3வதுன்னா இதுதான், 4வதுன்னா இதுதான், 32வதுன்னா இதுதான். இந்த ஓர்டர்ல கேள்விகள் வந்து கொண்டிருக்குது. ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயம் பிள்ளைகள், இந்த 2023ல கேள்வி கேட்கப்பட்ட முறை, கேள்வி கேட்கப்பட்ட இடங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ ஃபைனல் அட்டெம்ப்ட் வந்து இந்த செஷன்ல இந்த 2023 பேஸ் பண்ணி நீங்க படிக்கணும். 2023 கேட்கப்பட்ட வினாக்கள்ல கணக்கா வித்தியாசம். கம்பெனி கேள்வி கூடி நீங்க எதிர்பார்க்காத பார்க்க ஈஸி போல இருக்கும், எதிர்பார்த்து இருப்பாங்கன்னு தெரியல, அவ்வளவு வித்தியாசமான ஒரு கொஸ்டின் கம்பெனி கேள்வியில அந்த உற்பத்தி பொறி சம்பந்தமான ஒரு கேள்வி வந்திருந்தேன். நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகே, நாங்க இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுல நான் போட்ட முதலாவது கேள்வி ஓர்டர்ல கேள்வி செய்து கொண்டு போவேன். 2 ஸ்கிரீனும் மாறி மாறி ஷேர் பண்ணுவேன். கட்டாயம் பிரிண்ட் அவுட்ஸ் வச்சிருந்தா தான் பிள்ளைகள் நீங்க வந்து படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்தது எதுவும் டவுட்ஸ் இருந்தா நான் சொல்ற டைம்ல கன்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல முதலாவது பாருங்க வினா, ஒரு சாதாரணமான ஒரு வினா. எங்களுக்கு இந்த பாடம் தெளிவு ஏற்படுத்துறதுக்கான ஒரு அளவான வெயிட்டோட ஒரு வினா. அடுத்தது இன்னொரு கஷ்டமா கொஞ்சம் வெயிட் கூடின வினா போட்டுனா. ஸோ முதலாவது பாத்தீங்கன்னா, சுகுமாரன் என்பவர் பாடசாலை மாணவர்களுக்கு பயிற்சி கோப்பிகளை கொள்வனம் செய்து மீள் விற்பனை செய்யும் வணிகம் ஒன்று நடத்தி வருகிறார். இந்த கேள்விகள் வரைகளை கவனிக்கணும். இந்த மீள் விற்பனை பொருட்கள் என்ற பெயர் வரும் பிள்ளைகள், இந்த மீள் விற்பனை பொருட்கள் விற்கிற நோக்கத்துக்காக இருக்கிற பொருட்கள். அப்ப மீள் விற்பனை நோக்கத்துக்கு கொள்வனம் செய்தால்தான் அதை நாங்க சொல்லுவோம் இருப்புக்கள். ஸோ இருப்புக்கள் என்றது எல்கேஎஸ் 2 படி இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லலாம். இப்போதைக்கு இந்த தனி வியாபாரம் தொடர்பாக நான் சொல்றது மீள் விற்பனை பொருட்கள் என்று சொல்றது இருப்புக்களை குறைக்கும். சரியா? ஓகே, இந்த இருப்புக்கள் இங்க வந்து பயிற்சி கோப்பிகளாக இருக்க போகுது, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் முக்கியமா நான் சொல்ல வேண்டி நினைச்சது, அதை இதுல கேள்வியா போட்டு இதுல இந்த மூலதனம் தனி வியாபாரத்துல, அடுத்தது நிறுத்தி வைத்த லாபம், இந்த 2 விஷயம் வந்திருக்கு. 2020ஆம் ஆண்டுல தனி வியாபார நிறுவனத்துல நிறுத்தி வைத்த லாபம் இறுதியான கேள்வியாக கேட்கப்பட்டது. 2020க்கு பிறகு இந்த நிறுத்தி வைத்த லாபம் தனி வியாபாரத்துக்குள்ள கேட்கப்படுது. சரிதானே? அப்ப கண்ண பேருக்கு ஒரு சந்தேகம், இந்த நிறுத்தி வைத்த லாபம் தனி வியாபாரத்துக்குள்ள எப்படி வருது? பேருந்து நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணதன் படி பிள்ளைகள், அதுக்கு பிறகு அது ஃபுல்லா ஒமிட் ஆயிட்டு எனக்கு தெரிஞ்சு 2020க்கு பிறகு தனி வியாபாரத்துக்குள்ள நிறுத்தி வைத்த லாபம் பண்ணது வேற இல்ல. இந்த நிறுத்தி வைத்த லாபத்தை அதுக்கு முதல் 2020 அதுக்கு முதல் எப்படி கால்குலேட் பண்ணினாங்கன்னா பிள்ளைகள், நிறுத்தி வைத்த லாபம் பண்றது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தனியுடைமை வியாபாரத்தில் நிறுத்தி வைத்த லாபம் பண்றது ஆக்சுவலா எங்க இருக்குமெண்டா கம்பெனி கணக்குகள். எங்க இருக்க போது கம்பெனி கணக்குகள், அதாவது கம்பெனி நிறுவனங்கள், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள்ல தான் லாப பகிர்வு, பல்வேறு உரிமையாளர்கள் சாதாரண பங்குதாரர்கள் இருக்கிறதால லாப பகிர்வு செய்ய வேண்டி இருக்கும். அதனால லாபத்தை நிறுத்தி வைத்து தனித்தனியா பார்த்து வந்தாங்க. ஸோ லாப பகிர்வு செய்ய வேண்டிய நிறுவனத்துல இந்த நிறுத்தி வைத்த லாபம் என்றது கம்பெனி அக்கௌண்ட்ஸுக்குள்ள ரிட்டைன் ஏர்னிங்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸுக்குள்ளதான் இது வருவதாக இருக்க போகுது. சரிதானே? ஓகே, இது ஏன் திருப்பி இல்லாம போனதுன்றதுக்கு ரீசன் இருக்கு. தனி வியாபாரத்துல தனி ஒருவர் தான் லாபம் அல்லது நட்டத்தை ஏற்றுக்கொள்வார். நீங்க படிச்சிருப்பீங்க. சோ தனி வியாபாரத்துல தனி ஒருவர் தான் லாபம் அல்லது நட்டத்தை ஏற்றுக்கொள்வார். ஆகவே லாபத்தை பிரிச்சு கொடுக்கணும் என்ற தேவை இந்த தனி வியாபார நிறுவனங்கள்ல இருக்குது. சரிதானே? தனி வியாபார நிறுவனங்கள்ல
லாபத்தை பிரிச்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்க இல்லை. ஆகவே அது 2020க்கு பிறகு அதுல இருக்கிற இந்த நிறுத்தி வைத்தலாம் கேள்வி கேட்கிற பேட்டர்ன்ஸ் இல்லாம போயிட்டு நீங்க வேணும்னா ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஆனா நிறுத்தி வைத்தலாம்னா என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைங்க. இந்த நிறுத்தி வைத்தலாம்டா தனி வியாபார நிறுவனத்துல, நான் இப்ப சொல்றது தனி வியாபார நிறுவனத்துல இந்த நிறுத்தி வைத்த லாப கணக்கை பார்த்தீங்களாக இருந்தால் இதுல செலவு பக்கத்துல லாபம் இருக்கும், சரிதானே? வரவு பக்கத்துல நட்டம் இருக்க போகுது. தனி வியாபார நிறுவனங்கள் குறைக்கிற நட்டம் நிறுத்தி வைத்த லாப கணக்குல வரவு வைக்க போகுது. அது மட்டும் இல்ல, இந்த பற்று என்ற விஷயம், உரிமையாளர் தனி வியாபார நிறுவனத்தில் எடுக்கிற பற்று என்ற விஷயமும் இந்த நிறுத்தி வைத்த லாப கணக்குல வரவு வைக்கப்படும் பிள்ளைகள். இது நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பிள்ளைகள் ரெஃபரன்ஸ் வச்சுக்கொண்டுதான். 2020 ஒரு பாஸ்புக் கேள்வி அந்த ரெஃபரன்ஸ், அதுக்கு முதல் ரெஃபரன்ஸ் கேள்விகள் கேட்கப்பட்ட பேட்டர்ன்ஸை வச்சுக்கொண்டுதான் நான் இதற்குரிய இது இப்படித்தான் வரும் என்றதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். சோ நிறுத்தி வைத்த லாபம் என்றது தொடர்பா ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது நான் திருப்பி கீழே வரைக்குள்ள சொல்றேன் பிள்ளைகள். 2020க்கு பிறகு இது தொடர்பான கேள்வி கேட்கப்படல. ஏன் தனி வியாபாரத்துல லாபத்தை பகிர வேண்டிய தேவை இல்லை, ஏன் லாபம் நட்டம் தனி ஒருவரை சாரும். இருந்தாலும் அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு எக்ஸாம்ல அப்படி செய்யணும்ன்றதுக்காக இதுல ஒரு நோட்டுக்காண்டி இதுல ஒரு கேள்வி போட்டிருக்கிறான். ஓகே, நிறுத்தி வைத்த லாப கணக்கு நீங்க வேணும்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கீழே வேற இது, அதுல நான் திருப்பி சொல்றேன். இப்ப இது கொடுக்கல் வாங்கல்கள் தந்திருக்காங்க பிள்ளைகள். இந்த கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த கொடுக்கல் வாங்கல்கள் பாருங்க, ஆரம்ப மீதிகள் தந்திருக்காங்க. ஆரம்ப மீதிகள் தந்தா நீங்க நினைச்சு கொள்ளணும் இது ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு வணிகமாக இருக்கும், ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு வணிகம். இதுல அச்சுப்பிரதி இயந்திரங்கள் ஆரம்பத்துல 750,000 இருக்குது, கடன் பட்டோர் 320,000 இருக்குது, இருப்புக்கள் 180,000, காசு மீதி 470,000. சோ ஆரம்ப மீதிகள், சொத்துக்கள் தொடர்பான ஆரம்ப மீதிகள் தந்திருக்காங்க. அதை தொடர்ந்து உரிமையாண்மை, சென்மதிகள், கடன் கொடுத்தோர் என்றதை தந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில உரிமையாண்மை என்று இருக்குது. ஆனா இந்த கேள்வி வினாவில மூலதனம் நிறுத்தி வைத்தலாம் இருக்குது. அப்ப நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும், தனி வியாபாரத்தை பொறுத்தளவுல நிறுத்தி வைத்த லாபம் தனியா தந்தா மூலதனத்தையும் நிறுத்தி வைத்த லாபத்தையும் சேர்த்தாதான் உரிமையாண்மை தனி வியாபார நிறுவனங்கள்ல வரும். தனி வியாபார நிறுவனத்துல கேள்வி இப்படி வந்தா. ஆகவே பிள்ளைகள் இதுல உரிமையாண்மை என்றது ரெண்டினுடைய டோட்டலாக இருக்கும். எந்த ரெண்டு? ஒன்று மூலதனம் என்றது, ரெண்டாவது நிறுத்தி வைத்த லாபம் என்றதுடைய டோட்டலாக இருக்கும். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா சென்மதிகள், கடன் கொடுத்தோர பாருங்க பிள்ளை 185,000 போட்டிருக்காங்க. அடுத்தது சென்மதி மின்சாரம் ஆரம்பத்துல இருக்குது 19,000. அடுத்தது உரிமையாண்மையை கண்டுபிடிக்கணும். சோ மொத்தமா சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை கழிச்சீங்களாக இருந்தால் நிறுத்தி லாபம் எங்களுக்கு கிடைக்க போகுது. மொத்த சொத்துக்கள் இருந்து சென்மதிகள் கடன் கொடுத்தோர் கழிச்சா நீங்க மெசேஜ் பண்ணலாம் எவ்வளவு உரிமையாண்மை வருதுன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க பிள்ளை. chat பாக்ஸ்ல சேர்க்கிற கேள்விக்கு நீங்க அடுத்த ரிப்ளை பண்ணும்போது ஒரு எஃபெக்டிவான கிளாஸஸா இருக்கு. சாட் பாக்ஸ்ல நீங்க போடலாம். மொத்த சொத்துக்கள்ல இருந்து சென்மதிகள் கடன் கொடுத்தோர் பொறுப்புகளை கழிச்சா நீங்க உரிமையாண்மை என்றதை கண்டுபிடிக்கலாம். யாரும் போடலையா? சார் இன்னைக்கு தானே நாங்கள் பிடிஎஃப் அனுப்பிக்கிறோம், நிறைய பேர் கையில் இந்த பிரிண்டட் வெர்ஷன் இருக்காது நினைக்கிறேன். சரி சார், அதுல பாருங்க பிள்ளைகள், மொத்த சொத்துக்களினுடைய பெறுமதியை பாத்தீங்கன்னா 1,720,000 இருக்குது. மொத்த பொறுப்புகள் 204,000 இருக்குது. ஆகவே 1,720.
உரிமையாண்மை 1516,000 இருக்கும் பிள்ளைகள். 1516,000 என்ற விடை வருது. உங்களுக்கு வந்தா நீங்க ஷேர் பண்ணி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஜஸ்ட் இட்ஸ் நாட் அ மூவி, இது மூவி இல்லை. மூவி போல படம் பார்க்க போல இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் செஞ்சு செஞ்சு நீங்க என்னோட chat பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனக்கு முடியல கம்யூனிகேஷன் சூப்பர்வா இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போய் கொண்டிருக்கும். ஸோ ஆரம்ப மீதிகளை பதிவு செய்ய வேணும். ஸோ இதுல வினாவில வந்து நிறுத்தி வைத்த லாபம் தனியா கேட்டிருந்தாலும், ஸோ இதை நீங்க நிறுத்தி வைத்த லாபத்தை தனியா கண்டுபிடிச்சு திருப்பி மூலதனத்தோட சேர்த்து போட்டீங்கன்னாலும் இதே 1516,000 என்ற விட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வருகுதா? அவங்களுக்கும் வந்தா சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, 155,000 கிரியமான பயிற்சி கோப்பிகள் கடனுக்கு கொள்வனவு. சோ கடனுக்கு கொள்வனவு என்றது பிள்ளைகள் எங்களினுடைய இருப்புக்கள் அதிகரிக்க போகுது, வழக்கமா நாங்க படிச்ச விஷயம். அடுத்தது கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பும் அதிகரிக்க போகுது, என்ற நாங்க கடனுக்கு வாங்கியிருக்கோம். ஓகே, அடுத்தது பிள்ளைகள் பிளஸ் வந்து நோம்பலா அடிபடும் பிள்ளைகள். பிளஸ் என்றது போட இல்லை, நான் இதுல டைப்பிங் பண்ணிக்கல, நீங்க பிளஸ் போட்டு கணக்கு செய்து பழகணும். கட்டாய கல்வியில வரும் அதிகரிப்பினை பிளஸ் எனவும் குறைவினை மைனஸ் எனவும் காட்டுகன்னு சொல்லி, ஸோ நான் இங்க பிளஸ் இதுல எக்ஸல் ஷீட்ல அடிக்கிறாங்க, பிளஸ் அடிக்கல, மைனஸுக்கு மட்டும் மைனஸ் அடிச்சு கொண்டு போவேன். நீங்க கொப்பியில எழுதுற ஆக்களாக இருந்தால் இதுல மைனஸ் பிளஸ் போட்டு செய்து கொண்டு போவேன். ஓகே, இதுல ரெண்டாவது பாருங்க, ஏப்ரல் மாதம் கணக்கு கொள்வனம் செய்த கொப்பிகளில் 25,000 கிரியமான கொப்பிகள் சேதமடைந்தமையால் திருப்பி அனுப்பப்பட்டது. சோ ஞாபகம் வச்சிருங்க பிள்ளைகள், இந்த கொள்வனவு செய்தல் கடன் கொள்வனவு இதற்கு ஒப்போசிட் தான் என்னவாக இருக்க போகுது, வெளித்திரும்பல். அப்ப கொள்வனவு செய்ததுக்கு ஒப்போசிட்டா நீங்க பதினீங்கன்னா சரி, கொள்வனவு செய்யக்குள்ள இருப்பும் கடன் கொடுத்தோரும் கூடுது, ஆகவே திருப்பி அனுப்பப்படக்குள்ள 25,000 இருப்பு 25,000 குறைய போகுது, எங்களினுடைய கடன் கொடுத்தோர் 25,000 குறைய போகுது. கொள்வனவு செய்ததுக்கு ஒப்போசிட்டா நீங்க பதிவுகளை மேற்கொண்டா சரி, வெளித்திரும்பல் என்றதை நீங்க படிக்கல. அடுத்தது 125,000 கிரயமான எழுதுகருவிகள் 210,000 விற்பனை செய்யப்பட்டது. சோ இதெல்லாம் ஏற்கனவே நீங்க படிச்ச விஷயம், என்ன இவர் கூட சொல்றேன்னு யோசிக்கப்படாது. சில பேர் உண்மையா இப்ப சரி படிப்போம் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருப்பாங்க, சின்ன சின்ன டவுட்டோட இருப்பாங்க. சோ நான் கொஞ்சம் குயிக்கா தான் செஞ்சு கொண்டு போவேன். ஸோ ஃபுல்லா எல்லா சாப்டரும் எல்லா இடங்களும் கவர் பண்ணப்படணும் என்றதுக்காண்டி, ஒரு கஷ்டமான கேள்வியை மட்டும் விளங்கப்படுத்தி போறதுக்காக இல்லை. ஸோ தரணியா ஃபுல்லா A to Z நாங்க படிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த சில கேள்விகள் சில பேருக்கு சில நேரம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அப்படி யோசிக்காதீங்க, தெரிஞ்சாக்கள் ஈஸியா தெரிஞ்சாக்கள் ஃபுல்லா கேள்வியை செய்து போட்டு நீங்க செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, 125,000 கிரயமான பொருட்கள் எழுது கருவிகள் 210,000 விற்பனை செய்யப்பட்டது. ஆகவே இங்கு இருப்புகள் 125,000 குறைய போகுது பிள்ளைகள். அதே போல எங்களினுடைய காசுக்கு வித்திருக்காங்க, எங்களினுடைய காசு 210,000 அதிகரிக்க போகுது. ஆகவே ரெண்டுலையும் எங்களினுடைய ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்க போகுது, 85,000 உரிமையாண்மைய அதிகரிக்க போகுது. 85,000 உரிமையாண்மைய அதிகரிக்க போகுது. முதலாவது பயிற்சி கோப்பிகள் கடனுக்கு கொள்வனவு டிலக்ஷன். ஓகே, கொள்வனவு செய்தா கடனுக்கு கொள்வனவு செய்யறாங்க, இருப்பு அதிகரிக்கும் பிளஸ் 750,000. கடனுக்கு கொள்வனவு செய்யறாங்க, ஆகவே கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பும் அதிகரிக்கும். ஓகே, நாலாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள், வியாபார கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை 10% கழிவினை பெற்றுக்கொண்டு முழுமையாக தீர்க்கப்படும். அப்ப வியாபார கடன் கொடுத்தோர்ட்ட பாருங்க எவ்வளவுத்துக்கு வாங்கி இருக்கோம், முதலாவது 155,000. அதையா சொல்றீங்க, மாறுபட்டு ரைட், ஓகே ஓகே, டைப் மாறு. ஓகே ஓகே, இப்ப கரெக்ட் பண்ணிக்கலாம், அது டைப்பிங்ல மாறி கீபோர்ட்ல மாறி 7 அடிக்கிறது பதிலா 1 அடிச்சு. ஓகே, சோ இதுல பாருங்க, அடுத்தது நாலாவது வியாபார கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை. அப்ப வியாபார கடன் கொடுத்தோர் பாருங்க எங்க இருக்கிறது, இந்த 155,000 வாங்கியிருக்கோம் பிள்ளைகள். அப்ப 155,000 நாங்க அவருக்கு கொடுக்கணும்.
இதுல பாருங்க 25,000 பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டு விட்டது. 25,000 என்ன நடந்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆகவே பிள்ளைகள் இப்ப நாங்க கொடுக்க வேண்டிய தொகை, கடன் கொடுத்தோருக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு இருக்குது? 135,000 இருக்கு. 130,000 ஓகே, 130,000 இருக்கு பிள்ளைகள். ஓகேயா? எஸ், 130,000 என்றது பிள்ளைகள் கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை. கடன் கொடுத்தோருக்கு நாங்க ஃபுல்லா எவ்வளவு செலுத்தணும் என்ற விஷயம். இந்த 130,000 எப்படி செலுத்த போறாங்க? 10% கழிவினை பெற்றுக்கொண்டு தீர்க்கிறாங்கன்னா 10% என்னவாக இருக்க போகுது? எஸ், என்னவாக இருக்க போகுதுன்னா அது பெற்ற கழிவாக இருக்க போகுது. பெற்ற கழிவாக இருக்க போகுது. பெற்ற கழிவாக இருக்க போகுது. மொத்த நிலுவை ஆரம்ப மீதி, எஸ், அதையும் பிளஸ் பண்ணி போடுங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. நார்மலா நாங்கள் இலக்கங்கள் பிள்ளை எழுதிக்கல பிள்ளைகள் சாதாரணமா எழுதுற எல்லா இலக்கமும் பிளஸ் தான். நீங்க பிளஸ் பண்ணி போடுங்கன்னு நான் சொன்னேன். எனக்கு என்னடா எக்ஸல் ஷீட்ல பிளஸ் பிளஸ் அடிச்சு போட்டாலும் பிளஸ் கூட்டுறது கழிக்கிறது கஷ்டமா இருக்கும். நீங்க பிளஸ் பண்ணி போட்டு எழுதுங்க. ஓகே, 10% கழிவை பெற்றுக்கொண்டு நாங்க செலுத்த போறோம் பிள்ளைகள். ஆகவே 10% கழிவு 130,000 எவ்வளவு வரப்போகுது? ஒரு சைவரை வெட்டி விட்டீங்கன்னா சரி 13,000 வரும். சரிதானே? இந்த 13,000 பெற்ற கழிவண்டா பிள்ளைகள் எவ்வளவு எங்களுக்கு செலுத்திய காசு வரப்போகுது பிள்ளைகள்? செலுத்திய காசு எவ்வளவு செலுத்த போறோம்? 1,30,000 13,000 கழிச்சீங்கன்னா 1,17,000 நாங்க செலுத்த போறோம். ஆகவே 13,000 கழிவு கிடைக்குது என்றதை பதியணும். அடுத்தது 117,000 செலுத்தின காசை பதியணும். ஆகவே மொத்தமா பிள்ளைகள் கடன் கொடுத்தோர் என்றதுல 130,000 குறைய போகுது. ஏன்? கழிவுல கழிவால 13,000 குறைய போகுது. அடுத்தது இந்த 117,000 செலுத்திய காசு. மொத்தமா கடன் கொடுத்தோர் இல்லாம ஆக போறேன். எவ்வளவு காசு செலுத்துறோம்? 117,000. ஆகவே எங்கட காசு குறைய போகுது 117,000. பெற்ற கழிவு வணிகத்துக்கு என்ன பிள்ளைகள்? வருமானம். பெற்ற கழிவு வணிகத்துக்கு என்ன? வருமானமாக இருக்கும். வருமானம் உரிமையாண்மையை அதிகரிக்கும். வருமானம் செலவினங்களினுடைய தாக்கம் எங்க இருக்கும்? உரிமையாண்மையில இருக்கும். சரிதானே? ஓகே, அப்ப பெற்ற கழிவு 110. ஆகவே இந்த விதமாக இந்த வினாவுக்குரிய விடை நீங்க எழுதி இருக்க வேண்டும். காசுல 117,000 குறைஞ்சிருக்கும். உரிமையாண்மை 13,000 அதிகரிக்குது. ஏன்? பெற்ற கழிவு. கடன் கொடுத்தோர் 130,000 குறைய போகுது. ஏனென்றா ஃபுல்லா நாங்க செட்டில் பண்றோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் பி அஞ்சாவது. அதுல அஞ்சாவது வந்து பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா அடிபட்டு அதுல ஒரு டைப்பிங் எரர்ல. ஆறாவது பாருங்க, 50,000 கிரயமான பயிற்சி கொப்பிகள் நவீனுக்கு 80,000க்கு விற்பனை. சோ நவீனுக்கு விற்பனை பேர் சொல்லி வந்தா அது எப்படியான விற்பனையாக இருக்கும்? எஸ், இதுல சின்ன பிள்ளையோட விட்டுட்டோம் பாருங்க பிள்ளை. ஓகே, இதுல கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை என்று போட்டிருக்கேன். சோ கனவே கவனிக்கிறீங்க, எனக்கு ஹாப்பியா இருக்கு. மொத்த நிலுவைத் தொகை என்றது பிள்ளைகள் பாருங்க, நாங்க கொள்வனவு செய்ததுதான் 155,000. ஆனா பாருங்க மொத்த நிலுவைத் தொகை என்றது இங்க ஆரம்பத்திலேயே எங்கிட்ட ஒரு 1,85,000 இருக்குதானே? எஸ், குட், வெரி குட் பிள்ளைகள். சோ 185,000 ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு ஆரம்ப நிலுவை இருக்குது. அப்ப மொத்தமா எங்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் கொடுத்தோரினுடைய நிலுவைத் தொகை எவ்வளவு இருக்க போகுது? 315,000 இருக்குதுன்னு. 315,000 இருக்குது. கவனிங்க, இதுல என்ன மிஸ்டேக் நடந்திருக்குது பாருங்க. மொத்த நிலுவைத் தொகை என்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மொத்த நிலுவைத் தொகை என்றது ஆரம்ப மீதியும் சேர்ந்தது. நீங்க சொன்னது சரி, மிகச் சரியான பதில். ஓகே, கனவே பாக்குறீங்கன்றத எனக்கு இப்ப புரிஞ்சு கொண்டிருக்கு. நீங்க மிக உன்னிப்பா கவனிச்சு கொண்டிருக்கீங்க இல்லையா? ஓகே, சோ 185,000 155,000 இந்த முறை கொள்வனவு செய்தது. 25,000 திருப்பி அனுப்பியிருக்கோம். 315,000
இப்ப கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய தொகை. அப்ப இதுக்குத்தான் நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? கழிவு பார்க்கணும் என்ன? ஓகே, கழிவு 10% 31,500 போடணுமே ஒழிய. அப்ப பாருங்க, நாங்க இந்த பேப்பர்ல இந்த ஆரம்ப மீதிய இந்த கேள்வி பார்க்க ஈஸியான கேள்வி ஏன்னா பாருங்க, இந்த ஆரம்ப நிலுவை கண்டதை இந்த 185,000 கவனத்துல எடுக்காட்டி பாருங்க, இதுல நாங்க ஒரு பிள்ளையோட்ட விட போறோம். சரிதானே? ஓகே, சோ இதுல 31,500 தான் பெற்ற கழிவாக வரப்போகுது பிள்ளைகள். ஆகவே செலுத்தின காசு எவ்வளவு வரப்போகுது? செலுத்த வேண்டிய காசு அவருக்கு எவ்வளவு வரப்போகுது? 2,83,500. வருதா உங்களுக்கு எல்லாம்? எஸ், குட் ருக்ஷானி. ஓகே, சரியான விட. ஓகே, செலுத்திய காசு 2,83,500. அப்ப நாங்க காசு எவ்வளவு செலுத்த போறோம் பிள்ளை? 2,83,500. அடுத்தது எங்களுக்கு உரிமையாண்மை அதிகரிக்க போகுது 31,500 இருக்க போகுது. மொத்தமா கடன் கொடுத்தோர் 3,15,000 குறைவடைய போகுது. இங்க கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்? மொத்த நிலுவைத் தொகை என்றதுல கவனமா இருக்க. ஓகே, சோ கணவர் இந்த எக்ஸாம் போயிருக்கலையும் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா தெரியும், பேப்பர் ஈஸியா செஞ்ச போல இருக்கும், பார்த்தா மார்க்ஸ் வரையிலன்னு சொல்லுவாங்க. சோ நாங்க மிக ஒவ்வொரு எழுத்துக்கள்லையும் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் வினாவை தெளிவாக வாசிக்க வேண்டிய தேவை இருக்கு. சோ இதுல இருந்து உங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கும். அடுத்தது பாருங்க, 50,000 கிரயமான பயிற்சி கோப்பிகள், 80,000 நவீனுக்கு விற்பனை. சோ 50,000 இருப்புக்கள்ல குறைவடைய போகுது. நவீனுக்கு விற்பனை என்றது எதை குறிக்குது பிள்ளைகள்? கடன் விற்பனை. அப்ப கடன் பட்டோர் அதிகரிக்க போகிறேன். எவ்வளவு? 80,000 இருக்க போகுது. கடன் பட்டோர் 80,000 அதிகரிக்க போகுது. லாபம் எங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது பிள்ளைகள்? 30,000 கிடைக்க போகுது. இல்ல, இந்த லாபம் என்றது சொல்றதை விட இதுக்கு இன்னும் ஒரு மிகச்சரியான பேர் யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த 30,000க்கு சொல்லக்கூடிய மிகச்சரியான பேர் யாரும் தெரிஞ்சிருந்தா டெக்ஸ்ட் பண்ணலாம். இந்த 30,000 என்றது லாபம் நாங்க பொதுவா சொல்றனாங்க. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னா என்ன பேர் சொல்லலாம்? இந்த 30,000க்கு ஒரு இன்னும் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் விற்பனை லாபம் வேற, மொத்த லாபம் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் பிள்ளைகள்? விற்பனை வருமானம் இல்லை, இதுக்கு பேர் மொத்த லாபம். இந்த மொத்த லாபத்தை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன். கணவருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது, புதுசா இருக்கும் சில பேருக்கு. நாங்க வழக்கமா நினைக்கிறது பிள்ளைகள், இந்த கேள்வி செய்யக்குள்ள இந்த கவனிங்க, இந்த லாபம் 30,000 எப்படி வருது? இந்த 80,000க்கும் இந்த 50,000க்கும் இடையில வித்தியாசம் எவ்வளவு? 30,000 தானே வருது. 30,000 போடணும்னு நினைக்கிறோம். ஆனா லாபம் என்றது கடன்பட்டோர் என்ற சொத்துக்கும் இருப்பு என்ற சொத்துக்கும் இடையில லாபம் வணிகத்துக்கு கிடைக்காது. ஒரு லாபம் என்றது ஒரு வருமானத்துக்கும் ஒரு செலவீனத்துக்கும் இடையில தான் லாபம் என்ற விஷயம் தியரட்டிக்கலா எங்களுக்கு சரி. அப்ப நாங்க கணக்கு செய்யக்குள்ள சரியா வருது. இந்த 80க்கும் 50க்கும் இடையில 30 தானே பிள்ளைகள் வித்தியாசம். ஓகே, ஃபைன். ஆனா இந்த லாபம் என்றது, இந்த மொத்த லாபம் என்றது எந்த வருமானம் எந்த செலவினத்துக்கு இடையில கிடைச்சது? விற்பனை என்ற வருமானம். பாருங்க, கடன்பட்டோருக்கு 80,000க்கு விற்கிறோம், சொத்து கூடுது, விற்பனை வருமானம் அதிகரிக்கும். அடுத்தது இருப்புக்கள் விற்கப்படும் பொழுது செலவீனமாக காட்டப்பட வேண்டும். அந்த செலவீனத்துக்கு பேர் என்ன? இருப்புக்கள் விற்கப்படும் பொழுது செலவீனமாக காட்டப்பட வேண்டும். அந்த செலவீனத்துக்கு பேர் தெரியுமா? எனிவன்? COS என்று சொல்ல, விற்பனை கிரயம். குட். விற்பனை கிரயம் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். என்னன்னு சொல்லுவோம்? விற்பனை கிரயம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த 30,000 ஓகே, நீங்க கண்டுபிடிக்கிறது எல்லாம் சரி. ஆனா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த 30,000 இந்த ரெண்டு சொத்துக்கும் இடையில வந்த லாபமாக இருக்காது. இந்த ரெண்டு சொத்துக்கும் இடையில வந்த லாபம். இந்த லாபம் என்றது ஞாபகம் வச்சுட்டு போகணும், விற்பனை என்ற வருமானத்துக்கும் விற்பனை கிரயம் என்ற செலவினத்துக்கும் இடையில வித்தியாசம் மறந்துடாதீங்க. ரெண்டு சொத்துக்கு இடையில ஒரு நாளும் லாபம் கிடைக்காது. ஓகே, அடுத்தது இதை ஏன் சொன்னா, நீங்க இதை தொடர்ந்தும் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. வருமான கூற்று கேட்கல
விற்பனை தொகை எவ்வளவு, விற்பனை கிரயம் எவ்வளவு என்றதை நீங்க கட்டாயம் காட்ட வேண்டிய தேவை இருக்குது. சோ அந்த சந்தர்ப்பத்துல இந்த 30,000 எப்படி வந்தது, விற்பனை என்ற வருமானம் 80,000, விற்பனை கிரயம் என்ற செலவினத்துக்கு இடையில வந்து வித்தியாசம் என்றதை தெரிஞ்சுக்கணும். அப்பத்தான் வருமான கூற்றை நீங்க செய்து கொண்டு போகலாம். அடுத்து 6வது வினா பாருங்க. 50,000 சாரி 7வது, இனி 7வது போகுதான் அந்த நம்பர் 1 மிஸ் ஆயினதுல மாறி போகுது, கவனிச்சு கொண்டு போங்க. இது 6வது, 7வது. ஏப்ரல் மாதம் கிடைக்கப்பெற்ற மின்சார பட்டியல் 9,500 என்பதுடன் இம்மாதத்தில் செலுத்திய மின்சார கட்டணம் 10,000 ஆகும். இந்த கேள்வி ஏன் தந்திருக்காண்டா, இதுல பாருங்க சென்மதிகள் என்று தரையில இதுல பாருங்க வினாவுல சென்மதி மின்சாரம் தந்திருக்காங்க. அப்ப ஒரே ஒரு சென்மதி தான் இருக்கு, அதுவும் மின்சாரம் என்றது ஆரம்ப மீதியாக இருக்கு. அப்ப இந்த முறை நாங்க கேள்வி செய்ய இதுல சென்மதிகள் இந்த வருஷத்துக்குரிய செலவீனம் மின்சார பட்டி, ஓகே, மார்ச் மாதத்துக்குரிய மின்சார பட்டியல் எங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 9,500 கிடைச்சிருக்கு. 9,500 கிடைச்சிருக்கு. ஓகே, ஆனா ஏற்கனவே நாங்க கொடுக்க வேண்டிய மின்சாரம் என்று ஒன்று இருக்கு, எவ்வளவு, 19,000. ஏற்கனவே 19,000 கொடுக்கணும். இது இம்மாதத்துக்குரியது. இது மார்ச் மாதத்துக்குரியதாக இருக்க போது பிள்ளை. இந்த 19,000 என்ன, ஆரம்ப மீதி, அதாவது ஆரம்ப சென்மதியாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன, ஆரம்ப சென்மதியாக இருக்க போகுது. ஓகே, ஆக மொத்தத்துல உங்களுக்கு தெரிய வேண்டியது, ஏற்கனவே 19,000 கொடுக்கணும், இந்த வருஷத்துக்குரிய செலவு 9,500. ஆகவே மொத்தம் நாங்க எவ்வளவு பிள்ளைகள் கொடுக்க வேண்டி இருக்குது எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு, எஸ் 28,500 நாங்க கொடுக்க வேண்டி இருக்கு. 28,500 கொடுக்கணும் மொத்தமாக. அப்ப இந்த 28,500ல எவ்வளவு காசு நாங்க பே பண்ணி இருக்கோம், 10,000 மட்டும்தான் கொடுத்து காசு, 10,000 மட்டும்தான் நாங்க காசு கொடுத்திருக்கோம். அப்ப 10,000 காசு கொடுத்தா இன்னும் எவ்வளவு கொடுக்கணும் பிள்ளைகள், 18,500 கொடுக்கும். இப்ப இந்த கேள்வி பார்த்தீங்களாக இருந்தால் இது கணக்கீட்டு சமன்பாடு தான். ஆனா இது எந்த பாடத்தோடு சம்பந்தப்படும் வினா வரைக்குள்ள பிள்ளை, இதுக்கு எதை நான் படிச்சிருந்தா இந்த கேள்விக்கு விட செய்யலாம், அல்லது எதை படிக்காததால நான் இந்த கேள்விக்குரிய விடைய செய்ய இயலாம இருக்குது என்றதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சு. எந்த பாடத்தை படிச்சா நான் இதை செய்யலாம், எல்லாருக்கும் எந்த பாடம் படிக்காததால இந்த கேள்வி செய்யல என்றதை மிக கவனம் வச்சிருக்கணும். கேள்விக்குள்ள பாடத்துல தெளிவு இருந்தா தான் இது எங்களுக்கு அப்பதான் கேள்விக்கு விட. இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் போட்டிருக்கேன், பாத்தீங்கன்னா தெரியும். 19,000 ஆரம்ப மீதி இருக்குது, 9,500 இந்த மாசத்துக்குரிய மின்சார பட்டியல் கிடைச்சிருக்குது. ஆனா மொத்தமா கொடுத்த காசு இந்த காலப்பகுதிக்குள்ள 10,000, 18,500 நிதியாண்டின் இறுதியில இறுதி சென்மதியாக இருக்க போகுது. இந்த 18,500க்கு பேர் இறுதி சென்மதியாக இருக்க போகுது. ஓகே, சோ இதை வச்சுக்கொண்டு கேள்வி என்னன்னா, இதுல எதை பதிய போறோம், சரிதானே, இதுல இதை பதிய போறோம். 9,500 பதிய போறோமா, 28,500 பதிய போறோமா, 10,000 பதிய போறோமா, 18,500 பதிய போறோமா. சோ இதுல எதை பதிய போறோம்டா கவனிங்க. காசு எவ்வளவு பிள்ளைகள் குறைஞ்சிருக்குது, மொத்தமாக எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 10,000 குறைஞ்சிருக்கு. அப்ப 10,000 காசுல குறைக்க போறோம், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்க படிச்சிருப்பீங்க அட்டுரு எண்ணக்கரு, ஏன்னா அந்த அட்டுரு எண்ணக்கருவுல காலப்பகுதிக்குரிய செலவினம், காலப்பகுதிக்குரிய வருமானம் தான் உரிய வருமானம் செலவீனமா காட்டப்படும். அப்போ உரிமையாண்மைக்குள்ள நாங்க காட்ட வேண்டிய விஷயம், உரிமையாண்மைக்குள்ள எவ்வளவு செலவீனமா காட்டணும், கட்டாயம் 9,500 காட்டணுமே ஒழிய வேற எதையும் காட்டக்கூடாது. அப்ப செலவீனம் உரிமையாண்மை என்ன செய்யும் பிள்ளைகள், கழிக்கும். வருமானம் உரிமையாண்மையை அதிகரிக்கும். செலவீனம் உரிமையாண்மையை குறைக்கும், வருமானம் உரிமையாண்மையை அதிகரிக்கும். அப்ப அடுத்த இது ரெண்டும் விளங்கிடுது. இப்ப மிச்சம் அந்த 500 எங்க போயிட்டு, அந்த 500 என்ன செய்யணும், சென்மதியில 500 கழிக்கணும்.
அப்ப இதுல பாருங்க, இதுல நாங்க செஞ்ச விஷயத்துக்குள்ள 500 ஒன்றையும் பதியவே இல்லை. உங்களுக்கு விளங்கினா தெரியும். இந்த 500 என்ற விஷயம் இதுக்குள்ள எங்கேயாவது வந்திருக்கா? இல்ல. ஆனா கணக்கீட்டு சமன்பாடுல நீங்க பதிய வேண்டியது 500. அந்த 500னுடைய அர்த்தம் இந்த 10 நிதியாண்டின் இறுதியில பாருங்க பிள்ளைகள், எவ்வளவு இறுதி செல்வதியாக இருக்கணும்? 18,500. அப்ப ஏற்கனவே ஆரம்ப மீதிக்குள்ள 19,000 இருக்கு. 500 கழிச்சாத்தான் என்ன வரும்? இறுதியில 18,500 செல்வதியாக வரப்போகும். அப்ப 18,500 பதிகிறதா? இல்ல. அப்ப இதுக்குள்ள பாருங்க, நாங்க யோசிச்சது கொண்டு கேள்வியில நாங்க 500 பதிகிறோம் என்ற விளக்கத்தை நாங்க எடுத்துக்கொள்ளோம். அப்ப கேள்வி பிராக்டிஸ் பண்ணாதான், ஓ இதுல எதை பதியணும், எந்த தொகையை பதியணும், எவ்வளவு பதியணும், சரியா பதிகிறா எந்த. இப்ப இதுல 18,500 பதிஞ்சாலும் இல்ல, சரிதானே? அப்ப இது செம்மையாக்கல் என்ற பாடத்தோட தொடர்பு பட்டு வந்துட்டு, அப்ப எந்த ஒரு கேள்விகளுமே பிள்ளைகள் உங்களுக்கு 2024 பேப்பர்ல தனியா ஒரு பாடம் படிச்சது இவ்வளவு கிரிமானது இவ்வளவுக்கு வித்தா இவ்வளவு லாபம் கேள்வி வராது. தொடர்புடைய ஏனைய பாடங்களோட சேர்த்துத்தான் வினா உங்களுக்கு கட்டுப்படும். இப்ப இது செம்மையாக்கல்ன்றதை பாருங்க. இந்த செம்மையாக்கலை இப்படித்தான் இதுல நீங்க பதிய வேணும் என்றதை தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு நல்ல விஷயம், வித்தியாசமான ஒரு கேள்வி, குட்டியா இருக்கிற நுணுக்கமான கேள்வி. ஓகே, சரிதானே? இதை எப்படி பதியணும், இந்த செலுத்த வேண்டிய மின்சாரம் சம்பந்தமாக வேற எதுவும் கேட்கணும்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொஸ்டினுக்கு விட போடுவேன். எல்லாருக்கும் நான் சொல்ற டைம்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அடுத்தது 8வது பார்க்க போறோம். 8வது பாருங்க, நவீனுக்கு விற்பனை செய்யப்பட்ட பொருட்களில் 50% பயிற்சி கோப்பிகள் கட்டளைக்கு உரியவாறு காணப்படாமையினால் அவரினால் திருப்பி அனுப்பப்பட்டது. அப்ப ஞாபகம் வச்சிருங்க பிள்ளைகள், நாங்க ஒரு பொருளை விற்கக்குள்ள எப்படி விற்போம்? கிரயம், அந்த பொருளினுடைய விலை இருக்கும். இந்த கிரயத்தோட லாபம் என்றதை சேர்ப்போம். நட்டத்தை சேர்த்து யாரும் விற்க மாட்டாரு என்ன பிள்ளைகள்? ஆகவே லாபம் என்ற விஷயத்த சேர்ப்போம். லாபத்தை சேர்த்து என்ன செய்வோம்? விற்பனை விலை என்றதை விற்பனை விலை என்றதை நாங்க தீர்மானிப்போம். சரியா? கிரயத்தோட லாபம் சேர்த்து விற்பனை விலையை தீர்மானிக்கும். அப்ப இதுல கணக்கா பாலிசிஸ் இருக்கும். கிரயத்துல லாபம் வைக்கிறது, விற்பனை விலையில லாபம் வைக்கிறது. இப்படி எல்லாம் 2 விதமான பாலிசி. விலையிடல், நாங்க லாபம் தீர்மானிக்கின்ற முறைகள் 2 இருக்குது. ஓகே, அது இருக்கணும் ஒரு பக்கம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் இலக்கம் 6வதுல நாங்க நவீனுக்கு வித்திருக்கோம் 50,000 கிரயமான பொருள் 80,000க்கு வித்திருக்கோம். அப்ப 50,000க்கு வாங்கின பொருள 30,000 ப்ராஃபிட் சேர்த்து எவ்வளவுக்கு வித்திருக்கோம்? 80,000க்கு வித்திருக்கோம். இது ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இதுல 50% என்ன நடக்குது? வேணாம், நான் ஏதோ சொல்ல நீ ஏதோ அனுப்பியிருக்கா என்று சொல்லி திருப்பி அனுப்பப்படுது. அப்ப இந்த கேள்விக்கு யாராவது சொல்லுங்க, வணிகம் எத்தனை பெர்சன்டேஜ் லாபம் வச்சிருக்குது என்றத நாங்க கண்டுபிடிக்க வேணுமா, கண்டுபிடிக்க தேவையில்லையா என்றது? வணிகம் எத்தனை பெர்சன்டேஜ் லாபம் வச்சிருக்குது என்றத கண்டுபிடிக்க வேணுமா, கண்டுபிடிக்க தேவையில்லை? ஒரு ஆள் வேணும். வேற ஏதாவது? வணிகம் எத்தனை பெர்சன்டேஜ் லாபம் வச்சிருக்குது என்றத கண்டுபிடிக்க வேணுமா, கண்டுபிடிக்க தேவையில்லை? ஓகே, கண்டுபிடிச்சா பரவாயில்லை பிள்ளைகள். ஆனா இந்த கேள்விக்கு கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கேள்வி ஈஸியா இருக்குது. அப்ப இதுல நீங்க திடீரென்று இப்ப இப்படி ஒரு கேள்வியை பார்த்தோன்னே நாங்க படிச்சதை எல்லாம் சரி, நாங்க 50% 50 மேல் 30 தர 100 எல்லாம் போட்டு செய்யறது. இதுல என்ன சொல்லுங்க, சிம்பிள் 50% விற்கல. அப்ப இந்த பெருமதியில எஸ் அரைவாசிதான் 50%. இந்த தந்த பெருமதியில அரைவாசிதான் 50% இருக்கு. அப்ப விற்பனை விலையில அரைவாசி எவ்வளவு? 40,000. லாபத்துல அரைவாசி எவ்வளவு? சிம்பிள் 15,000. கிரயத்துல அரைவாசி எவ்வளவு? 25,000. அப்ப இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது, எதுக்கு எதை செய்யணும், சரிதானே? அப்ப இதுதான் நுட்பம் பிள்ளைகள். இதுல நீங்க கண்டுபிடிச்சா நீங்க குறைய போறது இல்லை, விட வர. ஆனா இதுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ நுட்பம் என்றது இந்த டெக்னிக், அக்கௌண்ட்ஸ் டெக்னிக், இதுதான் நுட்பம். பெரிய பெரிய ராக்கெட் சயின்ஸ் சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன நுட்ப முறைகள் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொண்டு போகணும். இதுக்கு தேவையில்லை 50% 25,000 கிரயமான 15,000 லாபம் சேர்த்து 40,000 வித்த பொருள் வருது. சரிதானே? ஓகே, அப்ப இதை அப்படி 12 விற்பனை என்றதுக்கு ஒப்போசிட் உட்திரும்பல். விற்பனை என்றதுக்கு ஒப்போசிட் என்ன பிள்ளைகள்? உட்திரும்பலாக இருக்க மறக்கக்கூடாது. விற்பனை என்றதுக்கு ஒப்போசிட் உட்திரும்பலாக இருக்க போகுது. ஓகே, அப்ப இங்க விற்பனை எவ்வளவு இருக்கு பிள்ளைகள்? கவனிங்க, 40,000 எங்கட வருமானம் குறைய போகுது. லாபம் எவ்வளவு குறைய போகுது? 15,000 குறைய போகுது. எங்களினுடைய கிரயம் 25,000. அப்ப கணக்கிட்டு சமன்பாட்டுல பாருங்க பிள்ளைகள், இந்த 6வது வினா பதிஞ்சதுக்கு ஒப்போசிட்டாக என்ன செய்ய போறோம்? இந்த 8வது வினாக்குரிய விடைய பதிய போறோம். அப்ப இதுல கவனிச்சு கொள்ளுங்க, என்ன செய்யணும்? கடன் பட்டோர் 80,000 அதிகரிச்சிருக்கா, எவ்வளவு திருப்பி வரப்போகுது? வேணாமண்டு 40,000 திருப்பி வரப்போகுது. சிம்பிள். அடுத்தது பாருங்க, இருப்பு எவ்வளவு வணிகத்துக்குள்ள போயிருக்கு பாருங்க. பிக்கேக்குள்ள 50,000 வெளியால போயிருக்கு, இப்ப வேணாமண்டு திருப்பி அனுப்புறது. ஆகவே இருப்பு வரப்போகுது அரைவாசி 25,000 வரப்போகுது. சரியா? 25,000 இருப்பு வரப்போகுது வணிகத்துக்கு. அடுத்தது கவனிங்க, ஏற்கனவே 25,000 கிரியமான 40,000 வித்தால் எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும்? 15,000 ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்ப அந்த ப்ராஃபிட் லேன் வேணாம் திருப்பி அனுப்பிட்டுறோம். ஆகவே 15,000 எங்களினுடைய உரிமையாண்மை குறைவு. அப்ப இந்த கொள்வனவு பாருங்க, ஒரே கலர்ல போட்டிருக்கேன். இந்த கொள்வனவு செய்தது என்பதுக்கு ஒப்போசிட் தான் என்னவாக இருக்க போகுது பிள்ளைகள்? சாரி, விற்பனை என்றதுக்கு ஒப்போசிட் தான் இந்த உட்திரும்பல் என்றதாக இருக்க போகுது. கணவருக்கு உட்திரும்பல் எப்படி 12 தெரியாது, கணக்கிட்டு சமன்பாட்டுல வழி திரும்பல் எப்படி 12 தெரியாது. சோ இதுல பேசிக்ஸ் கொஸ்டின் என்றாலும் இந்த கொஸ்டினுக்குள்ள கணக்கா விஷயங்கள் இதுக்குள்ள நான் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது 9வது, அச்சு பிரதியிடல் இயந்திரத்தின் வருடாந்த பெருமானத்திற்காக 180,000 ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இதை கவனிங்க, 180,000 ஏற்பாடு செய்யணும் பிள்ளைகள். இங்க நாங்க கேட்கப்படுகின்ற வினாவை கவனிக்கணும். இந்த கேள்வி மேல பாருங்க, மார்ச் மாத இறுதியில் காணப்பட்ட மீதிகள் ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்க. அப்ப நாங்க ஏப்ரல் மாதம் நடந்த விஷயம் செய்யறோம்டா, பெருமானத்தேர்வு ஒரு வருஷத்துக்கு செய்வோமா, ஒரு மாதத்துக்கு செய்வோமா? கட்டாயம் ஒரு மாதத்துக்கு நாங்க செய்யணும், ஒரு வருஷத்துக்கு செய்யலாம். சரிதானே? ஏன் வருடாந்த பெருமானத்தை சொல்லியிருக்காள், ஆனா கணக்கு செய்யற ஏப்ரல் மாசத்துக்கு இல்ல. ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற தகவல்கள் நான் இதுல தனியா வேண்டப்படுவதற்கு போடல உங்களுக்கு கேள்வியில. அங்க ஏப்ரல் மாதத்துக்குரிய தகவலை தான் 12 எங்களுக்கு தெரியும். சோ ஏப்ரல் மாதத்துக்குரிய பெருமான தேவை ஒரு வருஷத்துக்குரிய தேவை தான் போடணும். அப்போ 1,80,000 எங்களுக்கு ஒரு வருடத்துக்குரிய தேவை. ஆகவே 1,80,000 எத்தனையால பிரிக்கணும்? 12ஆல பிரிப்பீங்க, தெரியும். 15,000 ரூபாய் என்ன வரப்போகுது பிள்ளை? பெருமானம். அப்ப பெருமான தேவை என்ன செய்ய போகுது? கணக்கிட்டு சமன்பாடுல எப்படி பதிகிறது? உரிய சொத்துல கழிக்க வேணும். பெருமானத்தை வேண்டு செலவினம் உரிமையாண்மையில காட்டப்படும். அப்ப உரிய சொத்து குறைய போது தேவடையுது. பெருமானத்தை ஏற்பாட்டு கணக்கு செலவு சொத்தை குறைக்க, உரிமையாண்மை குறைய போகுது 15,000. சோ உரிமையாண்மை ஏன் குறையுது? பெருமானத்தை வேண்டு செலவினத்தால. சரிதானே? அப்ப 180,000 15 விட்டுட்டு போக கூடாது. சில நேரம் கேள்வியில நாங்க வழக்கமா ஒரு மாசத்துக்கு கேள்வி வரும், எல்லாத்துக்கும் ஒரு வருடத்துக்குரிய கேள்வி வரும். சில நேரம்ல 3 மாசத்துக்குரிய கேள்வி, சில நேரம் 2 மாசத்துக்குரிய கேள்வி. கேட்க கூடாதுன்ட்டு இல்ல, கேட்கலாம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நாங்க எந்த காலத்துக்கு கணக்கு செய்யறோமோ, சரி, எந்த காலத்துக்கு கணக்கு செய்யறோமோ அந்த காலத்துக்குரியதான் நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? பதிவு செய்து கொண்டு போகணும். அந்த காலத்துக்குரிய வருமானம் செலவினத்தை தான் நாங்க பதிவு செய்து கொண்டு போக வேண்டும். சரிதானே? ஓகே, இதுல கவனிங்க. அடுத்ததை பார்க்க முதல் அடுத்த கேள்வி, இப்ப நான் கணக்கிட்டு சமன்பாடு படிக்கல பிள்ளைகள், இந்த விற்பனை இயந்திர விற்பனை என்றதை பதிய மாட்டோம். இதுல ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பிள்ளைகள், இதுல சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. பிரிண்ட் அடிச்சாக்கள் வருடா இந்த கிரயமான என்று போட்டிருக்கனோ, இந்த கிரயமான என்றதை வெட்டிட்டு முன்கொண்டு செல்லும் தொகையுடைய என்று மாற்றணும். அந்த கிரயம் என்ற வேர்டை வெட்டிட்டு
முன் கொண்டு செல்லும் தொகை என்று மாற்றணும். அதுல கிரயம் என்று விளையாடிப்பட்டிருக்கு. கிரயம் என்றது வராதாம். கிரயம் என்றதை எடுத்துட்டு முன் கொண்டு செல்லும் தொகை என்று மாத்திக்கணும். ஓகே. சோ இந்த முன் கொண்டு செல்லும் தொகையுடைய 3,50,500 முன் கொண்டு செல்லும் தொகையுடைய அச்சுப்பிரதி இயந்திரம் 20,000 ஆதாயத்தில் விற்கப்பட்டது. பிள்ளைகள் இதுல ஒரு புது வேர்ட் வந்திருக்கு பாருங்க, ஆதாயம். சரியா? ஆதாயம். நீங்க சில விஷயங்கள் நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தர் தமிழ்ல இருக்க, நாங்க தமிழ் மீடியம் படிக்கிறார்கள் இருக்க பிரச்சனை என்றா, ஆங்கிலத்துல பிள்ளைகள் ஒரு வேர்ட் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் படிக்கிறோம்னா அதுக்கு ஒரு வேர்ட் தான் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட அரிதாகத்தான் 1-2 விஷயங்களுக்கு தான் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டிங்ஸ் நாங்க யூஸ் பண்ணோம். ஆனா தமிழ்ல என்ன பிரச்சனைட்டா, பேப்பர் எடுக்கிறவர் தனக்கு ஏற்ற மாதிரி கேள்வி எடுத்துக்கொண்டு கணக்கா பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பேப்பர் எடுக்கிறவர் அவருக்கு என்ன தோணுதோ திடீரென்று ஒரு பேரை போடுவார். ஆனா தமிழ்லையும் அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு சரியான பேர்கள் இருக்குது. அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. நான் கூட பாக்குறது வந்து எங்களினுடைய கைட், டீச்சர்ஸ் கைட். அடுத்தது எங்களினுடைய பாஸ் பேப்பர்ல என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்தது சார்ட்டட் WIT புத்தகங்கள்ல என்ன பெயர்கள் பயன்படுத்துறாங்க. அதை வச்சுக்கொண்டுதான் நான் என்னுடைய பேப்பர்ல நான் போடுற விஷயங்களை போடுறேன். சோ இதுல ஆதாயம் என்றது தெரிஞ்சு கொள்ளுங்க. SLFRS படிச்சீங்களா? SLFRS 15 வாடிக்கையாளருடனான ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய வருவாய். வாடிக்கையாளருடனான ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய வருவாய் என்ற ஒரு விஷயம் டைம் எக்ஸாம்ல கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கடந்த 3 வருடங்களாக இது தொடர்பான கேள்வி வந்து கொண்டிருக்குது. இந்த SLFRS 15ல இந்த வருவாய், வாடிக்கையாளருடனான ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய வருவாய் என்று இருந்தால், இதுல வருமானம் என்றதை பத்தி சொல்லியிருக்காங்க. படிச்சிருக்கேன். வருமானம். வருமானம் என்றா என்னென்றா பிள்ளைகள், உரிமையாளர்களின் பங்களிப்பின்றி. சரியா? உரிமை பங்கேற்பாளர்களின் பங்களிப்பின்றி அப்படின்னு மூலதனம் போடாத சந்தர்ப்பத்துல உரிமை பங்கேற்பாளர்களின் பங்களிப்பின்றி சொத்தில் ஏற்படும் அதிகரிப்பு அல்லது பொறுப்பில் ஏற்படும் குறைவொன்றின் காரணமாக உரிமையில் அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அப்ப மூலதனமாக இருக்கக்கூடாது. மூலதனம் போட்டா உரிமை கூடும் முடியாது. ஆனா மூலதனம் இல்ல, உரிமை கூடும். 2 காரணத்தால கூடும். ஒன்று சொத்து கூடுறதால கூடும், எல்லாட்டிக்கும் பொறுப்பு குறைகிறதால எங்களினுடைய உரிமை கூடும். இது உரிமையாளர் பங்களிப்பு செய்ததால ஏற்பட்டதாக இருக்காங்க. அதுக்கு பேர் தான் வருமானம். நீங்க கணக்கா வருமானங்கள் படிச்சிருக்கீங்க. பொதுவா எல்லாத்தையும் வருமானங்கள் என்று சொன்னாலும் இந்த வருமானங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று ரெவென்யூ, வருவாய் என்று பயன்படுத்துறாங்க. எனக்கு எழுத இயலாத பிள்ளைகள் நீங்க நோட் பண்ணிக்கணும். வருவாயா, வருவாய், வருவாய். ஸ்கிரீன்ல எழுதி விடுறேன். வருமானங்கள் என்றது விஷயம் 2ஆக பிரிக்கப்படுது. ஒன்று வருவாய், இன்னொன்று ஆதாயங்களாக இருக்கு. ஆதாயங்களாக இருக்கும். அப்ப வருமானம் 2ஆக பிரிக்கப்படுது. ஒன்று வருவாய், இன்னொன்று ஆதாயம். வருவாய் என்றது பிள்ளைகள் வழக்கமான செயற்பாட்டால் கிடைக்கின்ற வருமானம். வருவாய் என்றது வருமானம் தான், வழக்கமான செயற்பாட்டினால் கிடைக்கின்ற வருமானம். அது சொல்லுவோம் வருவாய் என்று சொல்லுவோம், ரெவென்யூ. சரியா? அப்ப பொதுவாக விற்பனை என்றது வருவாய் என்றதுக்குள்ள வர. உடுப்பு கடையில உடுப்பு விற்கிறதால கிடைக்கிற காசுதான் வருவாய் என்றதுக்குள்ள வரும். ஒரு சாப்பாடு கடையில சாப்பாடு விற்கிறதால கிடைக்கிற காசு தான் சாப்பாடு வருவாய் என்றதுக்குள்ள வரும். ஆனா அது ஒரு வருமானம். ஓகே. ஆதாயம் என்றா பிள்ளைகள் வருவாய் தவிர்ந்த ஏனைய வருமானம். அப்ப வருவாய் தவிர்ந்த ஏனைய வருமானங்கள், நீங்க ஏனைய வருமானங்களுக்குள்ள போடுற விஷயங்கள் நிலையான வைப்பு வட்டி வருமானம், வேற சொத்து விற்பனை வருமானம், சொத்து விற்பனை லாபங்கள், வேற பெற்ற தரகு வருமானம். சோ இதுகள் எல்லாத்தையும் தான் இந்த ஏனைய வருமானங்கள் தான் ஆதாயங்கள், கெயின்ஸ் என்ற பேர்ல
GAINS கெயின்ஸ் என்ற பேர்ல குறிப்பிடுறாங்க. அப்ப வருமானத்தினுடைய 2 பிரிவு கேட்டா நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். ஒன்று வருவாய், இன்னொன்று ஆதாயங்கள் என்ற பேர்ல. ஆகவே அதன் அடிப்படையில தான் இந்த கேள்வியில ஆதாயத்துடன் விற்கப்பட்டதுண்டா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? 3,55,000 முன்கொண்டு செல்லும் பெறுமதியுடைய. அப்ப முன்கொண்டு செல்லும் பெறுமதி என்ன தெரியும்? அதனுடைய தேறிய பெறுமதி அல்லது புத்தக பெறுமதி. கிரயத்திலிருந்து அகற்றப்படுகின்ற திரண்ட தெய்வ கழிச்சு வர்ற பெறுமதி. அப்ப கிரயத்திலிருந்து திரண்ட தெய்வ கழிச்சு வர்ற பெறுமதிக்கு பேர் தான் முன்கொண்டு செல்லும் பெறுமதி. சரிதானே? அப்ப இந்த முன்கொண்டு செல்லும் பெறுமதி 3,50,000 20,000 ஆதாயத்தில் விற்கப்பட்டது என்றா பிள்ளைகள் யாராவது சொல்லுங்க, எவ்வளவு காசுக்கு நாங்க இதை வித்திருப்போம்? எவ்வளவு காசுக்கு நாங்க வித்திருப்போம்? எவ்வளவு காசுக்கு நாங்க வித்திருப்போம்? என்ன செய்யணும்? ரெண்டையும் சேர்க்க வேணும். 3,70,000 லாபம் கிடைக்குதுண்டா பிள்ளை கட்டாயம் இருக்கிற விலையை விட அதிகமான தொகைக்கு வித்திருப்போம். ஆகவே 3,55,000 எங்களினுடைய அச்சுப்பிரதி இயந்திரம் குறைய போகுது. எவ்வளவு காசு கிடைச்சிருக்கு? 3,75,000. ஆகவே அப்படி என்றால் எங்களுக்கு என்ன வந்திருக்கும்? லாபம் கிடைச்சிருக்கு. லாபம் எங்க தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்? 20,000 எங்களினுடைய உரிமையாண்மையை அதிகரிச்சிருக்கு. சரிதானே? எங்களினுடைய உரிமையாண்மையை அதிகரிச்சிருக்கும் இந்த சொத்து அகற்றலால கிடைத்த லாபம். அப்ப கேள்வியில பாருங்க 3,75,000 அவன் தரையில. அப்ப கேள்வி செய்யக்குள்ள இன்னும் ஒரு விஷயம் கவனிக்கணும் பிள்ளைகள். எது தரவு? சரிதானே? எது விடை? எந்த தரவை வச்சுக்கொண்டு எந்த விடை எடுக்கிறோம்? தந்தை எல்லாத்தையும் பதிஞ்சு விட்டு போட்டு வரக்கூடாது. நாங்க இந்த ஓலவுல ஹிஸ்டரி பாடத்துல சில பேர் செய்யற வேலை என்ன, கேள்வியே விடைக்குள்ள பந்திக்குள்ள எழுதிட்டு வரும். அது போல அக்கௌண்டிங் செய்ய இயலாது, பிசினஸ் ஸ்டடிஸ் செய்ய இயலாதான். ஸோ அக்கௌண்டிங் நீங்க அப்படி படிச்சது போல இங்க நாங்க அந்த அளவுக்கு செய்ய இயலாது. ஏன்? அக்யூரேட்டா சரியான விடை எழுதப்பட வேண்டும். சரிதானே? ஒரு வாயும் பிழைக்க கூடாது பிள்ளை. நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ஒர்க் போய்க்கல இந்த அக்கௌண்ட்ஸ் எவ்வளவு எவ்வளவுக்கு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அக்யூரசி என்று சொல்லுவோம், செம்மைத்தன்மையோட ஒரு வாயும் பிழைக்காம கணக்கு செய்யணும். அப்ப இந்த 175,000 கேள்வியில தரையில்லை. அப்ப தந்ததை வச்சுக்கொண்டு தரவை வச்சுக்கொண்டு நாங்க டேட்டாவை ப்ரோசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதை வச்சுக்கொண்டு இப்படி விடை எடுக்கிறோம். இது தரவு, இது தகவல். இதுல இதை எப்படி பதிய போறோம் என்ற விஷயங்களை நீங்க கவனமாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அடுத்தது 11வது வினாவை பாருங்க. 11வது வினா, ஏப்ரல் மாதத்தில் செலுத்திய ஏனைய செயற்பாடு செலவுகள் 15,000. அப்ப ஏனைய செயற்பாடு செலவுகள் காசாக செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப காசு குறைய போகுது 15,000. செலவீனங்கள் உரிமையாண்மையை குறையும் 15,000. ஓகே, அடுத்தது 12வது பாருங்க. சுகுமாரன் தனது மகனின் கல்வி தேவைக்காக எடுப்பனம் செய்த கொப்பிகளின் கிரயம். ஓகே, இந்த கிரயம் இதுக்கு பேர் என்ன பிள்ளை? சிம்பிளா சொன்னா யாராவது இதுக்கு பேர் என்ன? 11வது கேள்வி சிம்பிளா அப்படி சொல்லலாம். ஒரு சொல்லுல எஸ் பற்று என்று சொல்லலாம். நீங்க தங்கிலீஷ்ல அடிக்கலாம், பிரச்சனை இல்லை, எனக்கு விளங்கும். ஓகே, பற்று என்று சொல்லணும். டிராயிங்ஸ் ஆங்கிலத்துல பற்று. பாருங்க, கவனத்துல எடுக்கணும் பிள்ளைகள். எடுப்பனம் செய்த கொப்பி. கொப்பி என்றா இருப்பு பற்று இருக்கு, இருப்புக்கள் பற்று. ஆகவே இருப்புக்கள் பற்று கண்டா பிள்ளைகள் நீங்க இருப்புக்கள்ல 1,500 குறைக்கணும். அடுத்தது எங்களினுடைய உரிமையாண்மை 1,500 குறைக்கும். உரிமை குறைகிறது என்னத்தால? இங்க பற்றால செலவீனம் இல்லை, இங்க பற்றால உரிமை குறையுது என்றதை நீங்க கவனத்துல எடுத்திருக்கோம். ஓகே, கடைசி கேள்வி 13வது. 1,00,000 காசு சுகுமாரனால் மேலதிக மூலதனமாக ஈடுபடுத்தப்பட்டது. அப்ப 1,00,000 காசு மேலதிக மூலதனமாக ஈடுபடுத்தப்பட்ட பிள்ளைகள் என்ன நடக்க போகுது? எங்களினுடைய காசு அதிகரிக்க போகுது. காசு அதிகரிக்க போகுது 1,00,000. அடுத்தது எங்களினுடைய உரிமையாண்மை அதிகரிக்க போகுது 1,00,000. எவ்வளவு தான் வினா குயிக்கா பதிஞ்சிட்டோம். ஓகே, சோ கேள்வி செய்யக்குள்ள பிள்ளைகள் இந்த கேள்வியில என்ன நுட்பங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கவனிச்சு கொண்டு போகணும். எல்லாருக்கும் கேள்வி முடியக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை பதிஞ்சிட்டு விடுறது மட்டும் எங்கட நோக்கம் இல்லை. இதை தொடர்ந்து கேள்விகள் கேட்பாங்க. எப்படியான கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்க.
வருமான கூற்று. அங்கால பாருங்க இன்னும் ஒரு சமன்பாடு தந்திருக்கேன். அடுத்தது தேரியசத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில வருமான கூற்றின் அடிப்படையில லாப நட்டம், நிறுத்தி வைத்த லாப கணக்கு எப்படி வரும், வருவாயது, வருமானம் அளவு, மொத்த செலவினம். இந்த கேள்வி எல்லாம் செய்யறோம்டா நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கோம். பதிகிற முதலாவது விஷயத்த மிக சரியா மிக அவதானமாக பதிய வேண்டும். ஓகே, கட்டாயம் கணக்கிட்டு சமன்பாடுல பிள்ளைகள் யாருன்னு சொன்னா இந்த கூட்டி போடுறதுக்கு மார்க்ஸ் இல்லை என்று யாருன்னு சொன்னா அதையெல்லாம் நம்ப வேணாம். ஓகே, தயவு செய்து கூட்டி போடுங்க. கூட்டி போடாட்டிக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வராது. உங்களுக்கு மார்க்ஸ் தேவை என்ன செய்யணும்? கட்டாயம் கூட்டி போடணும். கட்டாயம் கணக்கிட்டு சமன்பாடுல கூட்டி போடுறதுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஸ்கீம்ஸ் எடுத்து பாருங்க, கொஸ்டினுக்கு மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, சோ கூட்டி போடுங்க குயிக்கா. கூட்டி போட்டாதான் மிச்ச கேள்வி செய்யலாம். சரியா? ஓகே, பற்று செலவீனம் இல்லையா? நோ, நெவர். பற்று செலவீனம் இல்ல. பற்று உரிமையை குறைக்கிற விஷயம். சரியா? உரிமையாளரினுடைய பகிர்வு அது பிள்ளைகள் செலவீனம் என்று சொல்றீங்க. சரிதானே? உரிமையாளரினுடைய பகிர்ந்தளிப்பு, உரிமையாளர் தன் சொந்த நோக்கத்துக்காக எடுக்கிறது செலவீனம் இல்லை. சரிதானே? ஓகே, பற்று உரிமை கணக்கு உரிமையை குறைக்கிற விஷயம். பற்று உரிமையை குறைக்கிற விஷயம் இன்னும் வடிவா சொன்னார். ஓகே, கூட்டி போடுங்க. கூட்டி போட்டாதான் அடுத்த கேள்வி செய்யலாம். ஓகே, மத்தது இதுல கூட்டி போடுற சந்தர்ப்பத்துல வேற யாரும் கேள்வி கேட்கணும்னா என்னட்ட கேட்கலாம். இப்ப பதிஞ்சது சம்பந்தமாவா, பதிஞ்சது இந்த கேள்வி சம்பந்தமா உங்களுக்கு டவுட் இருக்கு, இதுல ஏதாவது இந்த இந்த விஷயங்கள் சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா நீங்க என்னட்ட கேட்கலாம். மிச்சாக்கள் கூட்டி போடுங்க. உரிமையாளர் தனது சொந்த வணிக செலவு ஒன்றை மேற்கொண்டால் அத உரிமையில பதியணுமா? ஒரு நிறுத்தி வைத்தலாம். இல்ல இதுல நீங்க கேட்டு இருக்கிறது பற்றா மேலதிக மூலதனமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். கேட்டவர் பதில் போட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஈஸியா விட சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க கேட்ட கேள்வி பற்று என்று தோணுதா மேலதிக மூலதனம் என்று தோணுதா? முதலாவது தெரிஞ்சுக்கணும், அதுக்கு கூட எங்க 12 நீங்க கேட்ட கேள்வி பற்று என்று தோணுதா அல்லது மேலதிக மூலதனம் என்று தோணுதா? பேர் இல்ல, அதுல பேரை போட்டு போட்டேன். ராணியா. ஓகே, ஓகே, மேலதிக மூலதனத்தை நிறுத்தி வைத்த லாபத்துல பதிய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? மேலதிக மூலதனம் என்றது பிள்ளைகள் செலவீனத்துக்காக நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, செலவீனத்தை ஏற்படுது. சரியா? அடுத்தது மேலதிக மூலதனம். ரெண்டு விஷயம். அப்ப செலவீனம் என்றது நிறுத்தி வைத்த லாபத்தை குறைக்கும். நிறுத்தி வைத்த லாபம் என்று கேள்வி வந்தா. சரியா? நிறுத்தி வைத்த லாபம் என்று கேள்வி வந்தா என்ன செய்யும்? செலவீனம் என்றது நிறுத்தி வைத்த லாபத்தை குறைக்கும். மேலதிக மூலதனம் என்றது மூலதனத்தை அதிகரிக்கும். அப்ப உரிமையாண்மை இரண்டாக பிரிச்சு வரைக்குள்ள நிறுத்தி வைத்த லாபம் உரிமையாண்மை என்று சொல்லி இரண்டாக பிரிச்சு வைத்து வரைக்குள்ள நீங்க அதை கட்டாயம் ரெண்டா பிரிச்சுதான் போட வேண்டியிருக்கும். அதுல மேலதிக மூலதனத்தை மூலதனம் என்றதுக்குள்ள போடணும், அதிகரிக்கும். அடுத்தது செலவீனம் நிறுத்தி வைத்த லாபத்தை குறைக்கும். சரியா? செலவீனம் நிறுத்தி வைத்த லாபத்தை குறைக்கும். செலவீனத்துக்காக அவர் செலுத்துறேன்னு நீங்க போட்டிருக்கீங்க. அடுத்தது மேலதிக மூலதனம் மூலதனத்தை அதிகரிக்கும். ஓகே, வேற யாரும் கேட்கிறேன்னா கேட்கலாம், விளையாடி கூட்டி போடுங்க பிள்ளைகள். உரிமையாண்மை 1726,500. ஓகே, குட். அதனால சென்மதி மின்சாரம் பாருங்க, சென்மதிகள் கட்டாயம் ஓட வரணும் பிள்ளைகள்.
18,500 வரணும், வெராட்டிக்கு பிழை. கடன் கொடுத்தோம் நீங்க கூட்டி பார்க்க தேவையில்லை, எல்லாம் செட்டில் பண்ணினாங்க. ஓகே, நீங்க கேள்வி கேட்டீங்க பற்று மூலதனத்துல குறையுமா சார்? ஓகே, அதுக்குரிய விடை அடுத்த தொடர்ந்து வருகின்ற வினாவில் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ சைபர் கடன் கொடுத்தோர் மீது எதுவும் இருக்காது, பூஜ்ஜியமாக இருக்கும். ஏன்? இந்த பற்று மூலதனமாண்டு கேட்டவர் தொடர்ந்து இந்த கேள்விக்குரிய விட உங்களுக்கு கிடைக்கும். இந்த செஷன்ல இருந்தீங்கன்னா தொடர்ந்து இது சம்பந்தமான கேள்வி இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளவும் வந்துட்டு ஸோ கட்டாயம் ஞாபகம் வச்சிருங்க, ஒரு கணக்கீட்டு சமன்பாடுல 17ல பதியோணம் அதை கூட்டி ஒரு கேள்வியை முழுமைப்படுத்தணும், அறகுறையா செஞ்சுட்டு வரக்கூடாது. சில பேருக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே இந்த 6 சைவர் எழுத வேண்டிய இடத்துல சைவரே இருக்காது. சரியா? அந்த 6வது சைவர் இருக்காது, ஒரு சின்ன கமா தான் இருக்கு. நாங்க வழக்கமா எழுதுறேன் வேகமா செய்யறோம் பதில் வேலை சொல்லுவோம், அப்படி இல்லை. எவ்வளவு வேகமா செஞ்சாலும் தெளிவான முழுமையான விடை நாங்க எழுதணும். கவனித்துக் கொள்ளுங்க, நீங்க 2.5 வருஷம் படிச்சது, சரியா? நீங்க 2.5 வருஷம் படிச்சது உங்களுக்கு விளங்கி இருக்குதுன்றது நீங்க எழுதி கொடுக்கறது, ரிட்டன் ஃபார்மேட்ல ஒன்று கொடுக்குறீங்களா, ஒரு பேப்பர் கட் உண்டு, அதை வச்சுக்கொண்டுதான் திருத்த போறாங்க. அதை வச்சுக்கொண்டுதான் யூனிவர்சிட்டி கிடைக்கும், அதை வச்சுக்கொண்டுதான் உங்களுடைய தொடர்ந்து வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப எழுதுறது கவனமா இருக்கணும். கன பேர் எந்த எழுத்து இப்படித்தான், பாய்ஸ் இருந்தா வடிவா எழுத மாட்டாங்க, கேர்ள்ஸ் இருந்தா வடிவா எழுதுவாங்க, அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் இல்லை. எல்லாரும் வடிவா எழுதணும், தெளிவா எழுதணும், முழுமையாக எழுதணும். ஓகே, ரூபாய் சைவர் சைவர் இல்லாம செய்யலாமா சார்? இதுக்கு ஒரே ஒரு பதில் தான். கேள்வியில சைவர் சைவர் 3 சைவர் எடுத்து போட்டு கேள்வி தந்திருந்தா நீங்க 3 சைவர் இல்லாம செய்யுங்க, அது எந்த விதமான இந்த கசத்துல எல்லாம் வராது. கேள்வியில எல்லா சைவரும் போட்டு வந்தா நீங்க சைவர் எல்லாம் போட்டு செய்யுங்க. விளங்கிட்டானே? கேள்வியில 3 சைவர் எலிமினேட் பண்ணி தந்திருந்தா கடைசி 3 சைவரை விட்டு செய்யுங்க, இல்ல தரையில்லைண்டா எல்லா சைவரையும் போட்டு செய்யுங்க. ஒரு சைவர் போடுறதுல நாங்க ஒண்ணு நடக்காது 3 சைவர்ல. ஓகே, ஆனா கேள்வியில 3 சைவர் எலிமினேட் பண்ணி தந்தா ஓகே, நீங்க ஃபைன், நீங்க அதை இல்லாம 3 சைவர் போடாம செய்யலாம். பிடிஎஃப் சார் உங்களுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் சார் போட்டிருப்பேன். ஓகே, பிடிஎஃப் நான் வந்துட்டு சார் சார் நாங்கள் இண்டிவிஜுவலாக கேட்குறாங்களுக்கு போடுறோம், இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணும்போது கிடைக்கும். ஓகே, நீங்க சாரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து அந்த கண்டெக்ட் நம்பர் இருக்குது, அவங்களை கண்டெக்ட் பண்ணா நீங்க இந்த பிடிஎஃப் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஓகே, நீங்க கேட்கிற பானுமதி விற்பனை கிரயம் காட்ட வேண்டும், பிபிஇ என்றது விற்பனை கிரயம் எனக்கு விளங்கல நீங்க கேட்கறது பானுமதி. ஓகே, வேற கேள்விகள் இல்லையா? அடுத்த கேள்வி இன்னும் குயிக்கா செய்ய போறோம், ஆனா சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்ன்றதை சொல்றேன். வேற எதுவும் கேட்க இல்லையாட்டிக்கு அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகே, இல்ல என்னைய என்ன இன்னொரு விஷயம், என்னைய உங்களையும் எனக்கு தெரியாது, புதுசா நாங்க ஜூம் பண்றது ஒரு வழியினூடாக நாங்க இணைந்திருக்கோம். சொல்றேன் 10வதுக்கு சொல்றேன்னா, ஓகே, என்னட்ட இருந்து எதுவும் கிடைக்கணும்னா ஒரு நாள்ல கிடைக்காது. என்ன விஷயம் இருக்குன்றது நீங்க என்னோட தொடர்ந்து பயணிக்கல மட்டும்தான் ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கலன்னு அந்தந்த விஷயங்களை தொட்டுக்கொண்டு போகணும். இப்ப இதுல கவனிச்சீங்கன்னா தெரியும், இதுல நான் கணக்கெடு சமன்பாடை பத்தி மட்டும் கதைக்கு உங்களுக்கு இருந்தார்கள் ஃபுல்லா இருக்கிறார்களுக்கு விளக்கம், ஒரு பாடத்தை மட்டும் கதைச்சு நான் இந்த பாடத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த இயலாது. இந்த கணக்கெடு சமன்பாடு படிக்க செம்மையாக்கள் வருது, இந்த சொத்து விற்பனை என்றது வருது, அடுத்தது நான் சொன்ன இப்ப வருமானம் வருவாய் என்ற வித்தியாசம் சொல்லலாம். இப்ப எல்லாம் தொடர்புடையதான் நான் படிப்பிச்சு கொண்டு போக முடியும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் கணக்கீட்டு சமன்பாடு தான் படிப்பிக்கிறேன், கணக்கீட்டு சமன்பாடு எனக்கு விளங்கிட்டு நீங்க கவனத்தில் எடுக்காம இருக்கிறத விட என்ன கதைக்கிறேன் என்றதை கவனிச்சீங்கன்னா கணக்கா விஷயம் தெரியும். 10வது வினா என்ன சொல்லியிருக்காங்க? ஏப்ரல் மாத இறுதியில் 3,50,55,000 இந்த கிரயமானது கண்டதை வெட்ட சொல்லலாம், முன்கொண்டு செல்லும் தொகை. அப்ப முன்கொண்டு செல்லும் தொகை என்றா என்னது? கிரயத்தில இருந்து என்னத்தை கழிக்கணும்?
எங்களினுடைய திரண்ட தேவை கழிச்சு கிடைக்கிற பெறுமதி. அப்ப அச்சு பிரதி இயந்திரம் 20,000 ஆதாயத்தில் காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்ப இந்த வித்ததுல எங்கட இயந்திரத்தினுடைய பெறுமதி 3,55,000. எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? 25,000 லாபம் கிடைச்சிருக்குண்டா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கணும்? சரி, எவ்வளவு காசுக்கு நாங்க வித்திருக்கணும்? 3,70,000 வித்திருக்கணும். மாரியோ சிங்க 3,55,000 வேல்யூ 3,70,000 வித்தா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? 20,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஆக இங்க கேள்வி தந்திருக்கான் 3,55,000 அச்சு பிரதி இயந்திரம் 20,000 ஆதாயத்தில் விற்கப்பட்டது என்றது எவ்வளவு எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க எவ்வளவு காசுக்கு வித்திருப்போம்? 3,75,000 வித்திருப்போம். அப்ப பதிய வேண்டியது 3,55,000 எங்களினுடைய அச்சு பிரதி இயந்திரம் குறைய போகுது. அடுத்தது இதுல பாருங்க, காசு எவ்வளவு காசுக்கு வித்திருப்போம்? 3,75,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சரி, 3,75,000 காசுக்கு வித்திருப்போம். ஆகவே 20,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அப்ப இங்க தந்தது 3,55,000 20,000 ப்ராஃபிட்டை மட்டும்தான் கேள்வியில தந்திருக்கா. அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அப்படி ஓகே, அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது 3,75,000 காசுக்கு வித்திருப்பாங்க. விற்பனை விலை எப்படி பார்க்க? விற்பனை விலை என்றது பிள்ளைகள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, விற்கின்ற ஆதனம் பொறி உபகரணத்தினுடைய முன் கொண்டு செல்லும் தொகையோட லாபம் என்றா கூட்டுவீங்க, நட்டம் என்றா கழிப்பீங்க. சரியா? விற்பனை விலை எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ நேரடியா ஒன்று விற்பனை விலை என்றே தருவாங்க. எல்லாட்டிக்கு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, முன்கொண்டு செல்லும் தொகை, விற்கின்ற ஆதனம் பொறி உபகரணம் விற்கப்படுகின்ற திகதியிலான முன்கொண்டு செல்லும் தொகையோட லாபமண்டா கூட்டினா விற்பனை விலை கிடைக்கும், நட்டமண்டா கழிச்சிங்கண்டா விற்பனை விலை கிடைக்கும். ஓகே, தொடர்ந்து அடுத்த வினாவை பாருங்க பிள்ளைகள். இதே 12 வினா, இதே 12 கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் வித்தியாசமா சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவீனம் என்றதுல 15 காட்டு என்றது கேள்வி. சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவீனம் என்றதுல 15 காட்டு. அப்ப இங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது. என்னன்னா, உரிமை என்றதுக்குள்ள முதல் 15 சமன்பாட்டுல உரிமைக்குள்ள வருமானத்தினுடைய தாக்கம் செலவீனத்தினுடைய தாக்கம் எல்லாம் உரிமைக்குள்ளதான் பதிஞ்சினாங்க. எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க, உரிமைக்குள்ளதான் பதிஞ்சினாங்க. இங்க வருமானம் செலவீனத்தை தனியா 15 காட்டண்டா உரிமை இந்த சமன்பாட்டுல நீங்க பதியக்கூடாது. வருமானம் செலவீனங்களை உரிய அந்த நிரல்களுக்கு கீழே நீங்க பதிஞ்சு காட்ட வேண்டும். சோ சேம் கொஸ்டின் நீங்க சரியா பதிவு. இப்ப ஆரம்ப மீதி போட சொல்லி வந்தா பிள்ளைகள், சொத்துக்கள் பாருங்க, சொத்துக்களினுடைய டோட்டல் எவ்வளவு இருக்க போகுது? 1,720,000. ஆரம்பத்துல சொத்துக்களுக்கு கீழே 1,720,000 நீங்க பொறுப்புகளை கவனிங்க பிள்ளைகள். பொறுப்புகள் எவ்வளவு இருக்க போகுது? சென்மதிகள் கடன் கொடுத்தோரையும் சேர்த்து இருக்க போகுது, கவனிச்சு கொள்ளுங்க. ஆக மொத்தமா 2,04,000 204,000 இருக்க போகுது. ஆகவே உரிமையாண்மை மாறுமா பிள்ளைகள்? உரிமையாண்மை மாறாது. எவ்வளவு இருக்க போகுது? அதே 1,516,000 இருக்க போகுது. 1,516,000. அப்ப வருமானம் செலவினத்துக்குள்ள ஆர்வக்கோளாறுல எதையும் கொண்டு போய் பதிஞ்சிடக்கூடாது. வருமான செலவினங்கள் மீதிகள் என்றது சொத்து பொறுப்பு உரிமை மட்டும்தான் வரும். வருமான செலவினங்கள் மீதியா வருமா? இல்ல. மாத கடைசியான மாத இறுதியில அல்லது வருட இறுதியில நிதியாண்டின் இறுதியில வருமான செலவின கணக்குகள் மூடப்பட்டு விடும். வருமான செலவின கணக்குகள் மூடப்பட்டு விடும். சோ இதே சமன்பாட்டு பதிவுகளை பாருங்க, எதுல மாற்றம் வருது எதுல மாற்றம் வரையிலன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது பாருங்க பிள்ளைகள், இருப்புக்கள். இருப்புக்களை பாருங்க, கடன் கொள்வனவு 155,000, அதுல எதுவும் மாற்றம் இருக்குமா? இங்கேயும் அதே தான் பதியப்படும். சொத்துக்குள்ள 155,000 அதிகரிக்க போகுது. அடுத்தது எங்களினுடைய பொறுப்புகள் 185,000. சோ இந்த பிடிஎஃப்ல பிள்ளைகள் பின்னுக்கே நீங்க அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அடிச்சீங்கன்னா அதுலயே செஞ்சு கொண்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரி இடைவெளிகள் விட்டு தான் கொடுத்துருக்கேன். சோ ஈஸியா இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் இதுல பாருங்க, வழக்கமா நாங்க சொத்து சமன் என்னென்னு படிக்கிறோம், நாங்க பொறுப்பு சக உரிமை என்று சொல்றதை விட எனக்கு தெரிஞ்சு உரிமை சக பொறுப்புன்னு எழுதுறது அதிகம். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, உரிமை சக பொறுப்பு. சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு டக்குன்னு சொல்லுவோம். சொத்து சமன்
உரிமை சக பொறுப்பு என்று சொல்லுவோம். ஓகே, இல்ல இந்த கேள்வியில வேண்டப்படுவது நான் கேட்கிறேன். ஆனா கேள்வியை பாத்தீங்கன்னா பிடிஎஃப் பிரிண்ட் அடிச்சு பாத்தீங்கன்னா இதே கொடுக்கல் வாங்கல திருப்பி இந்த சமன்பாடுல பதிவு, இதே சேம் டிரான்சாக்ஷன் இதே கொடுக்கல் வாங்கல் இதை இந்த சமன்பாட்டுல பதிஞ்சா எப்படி வரும்? ஏன் இது இப்படி போட்டிருக்கேன்னுட்டா அப்பதான் நீங்க கம்பேர் பண்ணலாம். கேள்வியும் நீங்க படிக்கல கவனத்துல எடுக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம், கேள்வியும் நாங்க படிக்கல கம்பேர் பண்ணி படிக்கணும். என்னத்த பக்கத்துல இருக்கிறவன இல்ல என்ன தேண்டா கேள்வியையும் சரியா? முதலாவதுல கேள்வியும் கியூ டு கியூ நான் எப்படி படிச்சனான் என்றதை வச்சுக்கொண்டு சொல்றேன். கேள்வியையும் இன்னொரு கேள்வியையும் நாங்க கம்பேர் பண்ணோம். இன்னொன்று கேள்வியையும் அந்த கேள்விக்குரிய ஆன்சரையும் கம்பேர் பண்ணணும், ஒப்பீடு செய்யணும். இப்படி கேள்வி வந்திருக்கு, இப்படி விட வந்து முதலாவது இப்படி இங்க கேள்வி வந்திருக்கு, இங்க கேள்வி இப்படி வந்து அடுத்தது ஆன்சரையும் நாங்க கம்பேர் பண்ணோம். நீங்க எப்ப இப்படி படிக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு கணக்கா டெக்னிக்ஸ் நான் சொல்லித்தர தேவையில்லை, நீங்களே படிச்சு கொண்டு போவீங்க. ஓகே, அப்ப கேள்வியங்க இப்படி படிக்கலாம். ஓ இப்படி கேள்வி கேட்டிருக்கான், இப்படி கேள்வி கேட்டிருக்கான், இப்படி கேள்வி கேட்டதால இப்படி விட வந்திருக்கு. இந்த கேள்வியில இப்படி விட கொடுத்திருக்கேன், இந்த கேள்வியில இப்படி விட கொடுத்திருக்கேன். இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். செல்ஃபா நீங்க இப்படி படிச்சீங்கன்னா இப்படி நான் சொல்லி தர்ற டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு சரியானது ஈஸியா இருக்கும். ஓ இதைத்தான் நானும் படிச்சேன் போல இருக்கும். ஓகே, சோ இப்படி படிச்சு கொண்டிருங்க. அப்ப நான் கேள்வி போட்டதனுடைய நோக்கம் இந்த வினாக்களை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓகே, ஏன் இந்த கேள்வி ஒரே கேள்வியை அவர் 2 சமன்பாட்டுல பதிய சொல்றேன். கேள்வியில உங்களை ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு நாளும் 2 சமன்பாட்டுல பதிய சொல்லி வரா. எத்தனை வரும்? ஒரே ஒரு சமன்பாடு தான் வரப்போகுது. அந்த ஒரு சமன்பாட்டுல எப்படி பதிகிறது? ஓ இப்படி வந்தா இப்படி பதிவணும், அப்படி வந்தா அப்படி பதிவணும், இப்படி வந்தா இப்படி விட எழுதணும், அப்படி வந்தா அப்படி விட எழுதணும். இதுல தெரிஞ்சு வச்சீங்கன்னா இதுதான் நுட்பமாக இருக்கும். ஓகே, சோ நாங்க போவோம் கேள்விக்கு. சோ முதலாவது பதிஞ்சதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. மேலையும் பாருங்க அதே போலத்தான் பதிஞ்சிருக்கும். எங்களினுடைய கடன் கொடுத்தோரும் பாருங்க இருப்பும் கூடி இருக்கு, இங்கேயும் அதே விஷயம்தான், எந்த விதமான மாற்றமும் இல்லை. அடுத்தது பாருங்க, இரண்டாவது ஏப்ரல் மாதம் கடனுக்கு கொள்வனம் செய்த கொப்பிகளின் கிரை 25,000 சேதமடைந்தமை நான் திருப்பி அனுப்பப்பட்டது. ரெண்டாவதுல எதுவும் மாற்றம் இருக்கா? இல்ல, அப்படியே தான் வரப்போகுது. ரெண்டாவது எப்படி வரப்போகுது? 25,000 சொத்து குறைய போகுது, பொறுப்புல 25,000 குறையும். பிளஸ் மைனஸ் தெளிவா போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே, அப்ப ரெண்டாவதுலயும் எந்த விதமான பிரச்சனை இல்லை. அப்ப எதுல வித்தியாசம் வருதுன்றதான் காட்டப்படணும். இதுல இந்த இடத்துல வித்தியாசம் வரும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 125,000 கிரியமான எழுது கருவிகள் 210,000. அப்ப 120,000 என்ன நடக்க போகுது? எங்களினுடைய சொத்து குறைய போகுது. ஏன் இருப்புகளை தூக்கி கொடுக்கிறோம். அடுத்தது பாருங்க, எவ்வளவுக்கு விற்கிறோம்? 210,000 காசுக்கு விற்கிறோம். 210,000 காசு வித்தா எங்களுக்கு காசு கிடைக்க போகுது எவ்வளவு? 210,000. சரியா? ஓகே, நாங்க இதுக்கு முதல் பாருங்க, இதுக்கு முதல் பதிஞ்சதுல இந்த ரெண்டுக்கும் இடையில எங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளவு? 85,000 கொண்டு வந்து எங்க போட்டுறாங்க? 85,000 உரிமையாண்மைக்குள்ள போட்டுறாங்க. அப்ப இங்க அதே பிழைய விடக்கூடாது. சரியா? இங்க வந்து வருமான செலவின நிறங்கள் தனித்தனியா காட்டி இருக்கிறதால கட்டாயம் வருமானத்தை தனியாகவும் செலவீனங்களை தனியாகவும் நீங்க காட்ட வேண்டி இருக்கு. சரிதானே? வருமானத்தை தனியா காட்டணும், செலவீனங்களை தனியாக காட்ட வேண்டி இருக்கு. அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க இந்த லாபம் 85,000 2 பேர் இருப்பாங்க. யாரு? விற்பனை என்ற வருமானம், விற்பனை கிரயம் என்ற செலவு. அப்ப விற்பனை என்ற வருமானம் எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? 210,000 இருக்கும். செலவீனங்களுக்குள்ள கிளாஸ் டைம் 8 to 10 சொன்ன நான் சார் சொன்னதான் ஓகே சார், டைம். இந்த கேள்வியை செஞ்சு முடிச்சு கொள்ளலாம் சார். ஓகே, இந்த கேள்வியை செஞ்சுட்டு நாங்க இந்த கிளாஸ் கொஞ்சம் முடிக்கலாம். வேகமா செஞ்சிடலாம் சார். ஓகே ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல விற்பனை கிரயம் என்ற செலவீனம் வரப்போகுது. இங்க விற்பனை கிரயம் பாருங்க எவ்வளவு இருப்புகள் விற்கப்படுது பிள்ளைகள்? 120,000. 120,000 செலவீனத்துக்குள்ள பதிய வேணும்.
ஓகே, சோ இத இப்படி பதியணும். அப்ப ஏற்கனவே கேட்டது போல வினா கேட்டிருந்தா பாருங்க, சொத்து சமன் உரிமை சக பொறுப்புல நீங்க பதிய சொல்லியிருந்தா இப்படி பதிஞ்சிருப்பீங்க. ஆனா பாருங்க, ஒரே கலர்ல காட்டியிருக்கேன். சொத்து சம பொறுப்பு உரிமை வருமான செலவீன நிரல்கள் தனித்தனியாக காட்டினால இங்க கட்டாயம் செய்ய வேண்டியது பிள்ளைகள் விற்பனை கிரியத்த செலவீனத்துக்குள்ளேயும் விற்பனை வருமானத்துக்குள்ளேயும் காட்டும். இதுதான் இந்த கேள்வியில இருக்கிற வித்தியாசம். அப்ப வருமானம் செலவீனங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, ஓடிக்கொண்டு போய் உரிமைக்குள்ள பதிஞ்சது போல பழக்க தோஷத்துல பதியக்கூடாது. ஓகே, அடுத்தது வியாபார கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை அதே விஷயம்தான் பிள்ளைகள். சோ இங்க பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டியதை நாங்க செலுத்துறோம். ஆகவே பொறுப்பு குறைய போவது அதே விஷயம் தான். திருப்பி கால்குலேஷன் செஞ்சு காட்டில அதே விஷயம் பதிகிறது மட்டும் மாறும். அப்ப அடுத்தது பாருங்க, இங்க எங்களுக்கு பெற்ற கழிவு கண்ட வருமானம் 315,000 கிடைச்சிருக்கு. 315,000 சாரி 31,500. இந்த 31,500 எங்க காட்டணும்? கட்டாயம் வருமானத்துக்குள்ள காட்டணும் பிள்ளை. ஏன் இங்க வருமான நிரல் தனியா இல்ல தந்திருக்காங்க. அப்ப 31,500 தனியா வருமான நிரலுக்குள்ள காட்டணும். எங்களினுடைய சொத்து எவ்வளவு காசு செட்டில் பண்ணிருப்போம்? 2,83,500. அப்ப இப்ப மேல பதிஞ்சதையும் கீழே பதிஞ்சதையும் கம்பேர் பண்ணி நீங்க டாபிக் ஒரு கலர்ல போடுறேன்னு பாருங்க. சோ ப்ளூ கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா தெரியும். மேல உரிமையாண்மை என்றத நாங்க என்ன செஞ்சிருக்கோம் பிள்ளைகள்? உரிமையாண்மை என்றத இந்த பெற்ற கழிவு என்றதை உரிமையாண்மை என்றதை கீழே காட்டியிருக்கோம். ஆனா இங்க நாங்க உரிமையாண்மைக்குள்ள பதியக்கூடாது. ஏன்? இந்த 31,500 வருமானங்கள் என்றால வருமான நிரலுக்குள்ள பதிஞ்சு கொண்டு இருக்கணும். வருமான நிரலுக்குள்ள நாங்க காட்டி இருக்கணும். உரிமைக்குள்ள பதிஞ்சா மார்க்ஸ் கிடைக்காது. அடுத்தது அஞ்சாவதுல ஆறாவது ஓகே, 50,000 கிரியமான பயிற்சி கோப்பிகள், 80,000 நவீனுக்கு விற்பனை. அப்ப இங்கேயும் என்ன செய்யணும்? 50,000 80,000க்கு விற்கிறோம். ப்ராஃபிட்டை கொண்டு போய் பதிதா இல்ல, இங்கேயும் வருமானம் 80,000 தனியா காட்டணும். அடுத்தது செலவீனங்கள் 50,000 தனியா காட்டணும். சோ இந்த கேள்வியை ஏன் இப்படி செய்றீங்க? சில இடங்கள்ல நீங்க படிக்கிறீங்களோ தெரியல. இது உங்களோட டீச்சர்ஸ் கைட். இறுதியாக உங்களோட சிலபஸுக்கு வெளியிடப்பட்ட டீச்சர்ஸ் கைட்ல இந்த சமன்பாடு, இந்த சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு என்றது அடிப்படை சமன்பாடு மட்டும் இல்லாம சொத்து சக செலவீனம் சமன் பொறுப்பு உரிமை சக வருமானம் என்ற சமன்பாட்டிலையும் பதிஞ்சு காட்டுங்க என்று சொல்லி உங்களோட கைட்ல படிப்பிக்க சொல்லி போட்டிருக்கு. அப்ப அதனால இதையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். சப்போஸ் உங்களோட கேள்விகள் வந்தா ஓகே, கேள்விகள் வந்தா நீங்க அதை பதியறதுக்கு எப்படி என்றதை தெரிஞ்சிருக்க வேண்டும். ஓகே, சார் இன்கம்ல 2,10,000 கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, இந்த 2,10,000 பாருங்க பிள்ளைகள். இதுல இந்த 120,000 மூன்றாவது வினா 120,000 கிரயமானது 210,000க்கு விற்கிறோம். அப்ப 120,000 இருப்பு போப்பது எங்களினுடைய விற்பனை 210,000 இருக்கு. விற்பனை 210,000 இருக்க போகுது. சரிதானே? ஓகே, அப்ப இங்க விற்கப்பட்ட இருப்புகள் செலவீனமாக காட்டப்பட வேண்டும். அதுக்கு பேர் என்னது? விற்பனை கிரயம். அப்ப 120,000 கிரயமான சொத்தை குறைக்கிறோம், இருப்புகள் குறையுது. அதே சமயம் அது விற்பனை கிரயம் என்று செலவீனமாக காட்டப்படும். அடுத்தது 210,000 காசுக்கு விற்கிறோம். எங்களோட சொத்து கூடுது, காசு வருமானம் அதிகரிக்குது. என்னத்தால? விற்பனை என்பதால. ஆகவே இது விற்பனையா? இது என்னத்தால ஏற்படுது? விற்பனை என்பதால ஏற்படுது. விற்பனை என்றதால ஏற்படுது. இந்த 120,000 என்னத்தால ஏற்படுது? விற்பனை கிரயம் என்றதால ஏற்படுது. விற்பனை கிரயம் என்றதால இந்த 120,000 என்று செலவீனம். அப்ப மேல பதிஞ்சது போல நாங்க சேர்த்து போட இயலாது. சரியா? ஓகே,
எதுவும் கேட்குறேன்னா இதுல போட்டீங்கன்னா நான் செக் பண்ணி கொண்டு இருப்பேன். சார் நாலாவதையும் சொல்லுங்க. ஓகே, அதே போலதான் நாலாவது என்னது மேல பதிஞ்சு அதே விஷயம் பிள்ளைகள் கால்குலேஷன் மேல போட்டுட்டேன். ஸோ இந்த 283,500 மாற்றம் இல்லை பாருங்க, மேல கிரீன் ப்ளூ கலர் எங்களினுடைய சொத்து குறைஞ்சிருக்கும் 283,500. 3,15,000 மொத்தமா பொறுப்பு குறையுது. ஏன்? கடன் கொடுத்தோர் குறைய போறேன். 31,500 வருமானத்துக்குள்ள காட்டுறோம். ஏன்? அதுக்கு பேர் பெற்ற கழிவு. ஓகே, பெற்ற கழிவாக இருக்கும். ஏன் 31,500 காட்டுறோம்? பெற்ற கழிவாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அதை தொடர்ந்து $125,000. ஓகே, 125,000 கிடைக்கும். ஓகே சரி, 125,000 கிரியமான. ஓகே, அடுத்தது பாருங்க 50,000 கிரியமானது 80,000க்கு வித்திருக்கம். ஆகவே வருமானம் கூட போகுது 80,000. ஏன்? அது அதே விற்பனை என்றதால. அடுத்தது 50,000 செலவீனத்துல செலவீனமாக காட்டுறோம். ஏன்? அதே விற்பனை கிரயம் என்ற விஷயத்தால, விற்பனை கிரயத்தால எங்களினுடைய செலவீனம் கூடுது. ஓகே, அப்ப ஆறாவது வினாவும் சரி. ஏழாவது பாருங்க பிள்ளைகள். ஏழாவது ஏப்ரல் மாதம் கிடைக்கப்பெற்ற மின்சார பட்டியல். அப்ப இதனுடைய விளக்கம் மேல தந்துட்டேன். அப்ப இதை இங்க என்ன பதிய போறீங்கன்னா, சொத்து குறைய போவது. ஏன்? கட்டாயம் 10,000 காசு செலுத்தியிருக்க, சரிதானே? அடுத்தது எங்களினுடைய செலவீனம் ஏற்படுது. எவ்வளவு செலவீனம்? இந்த காலப்பகுதிக்குரிய செலவீனம் 9,500 இருக்கும். அதுக்கு என்னத்தால ஏற்பட்டது? மின்சாரம் என்றதால ஏற்பட்டது. ஓகே, மின்சாரம் என்றதால ஏற்பட்டதாக இருக்கும். அடுத்தது இந்த 500 ரூபாய் என்ன செஞ்சாங்க? மேல ஏனைய சென்மதிகள், இந்த செலுத்த வேண்டிய சென்மதிகள் இருக்குல்லோ, இந்த சென்மதிகளுக்குள்ள கழிச்சிருக்கோம். அதே போல இதை நாங்க பொறுப்புக்குள்ள 500 ரூபாய் கழிப்போம். இதை நாங்க பொறுப்புக்குள்ள 500 ரூபாவை கழிக்க வேணும். சோ இங்க மேல பதிஞ்ச அதே ஆஷ் கலர் கீழே காட்டியிருக்கேன், கவனிங்க. சோ இது yellow கலர்ல காட்டியிருக்கேன், கவனிங்க. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள். நவீனுக்கு விற்கப்பட்ட பொருட்களில் 50% திருப்பி அனுப்பப்படுது. சென்மதிய கொடுக்க வேண்டியது விளங்கல நீங்க போட்டிருக்கிறது. அப்ப இது இந்த 204,000க்குள்ள கேட்கிறாக்களுக்கு 204,000க்குள்ள சென்மதி என்னட்டு 10,000 வரும். கணக்கெடு சமன்பாடு சமப்படுமா? இல்ல. அப்ப இந்த 204,000க்குள்ள ஞாபகம் வச்சிருங்க, ஆரம்பத்துல இருந்த 19,000 இருக்குது. இறுதியில சென்மதி எவ்வளவு வரணும்? 18,500 வரணும். ஆகவே நாங்க செய்ய வேண்டிய சீராக்கம் எவ்வளவு? 500 ரூபாய் பொறுப்பை குறைக்கணும். வேற என்னத்தை பதிஞ்சாலும் இந்த கேள்வியில பிள்ளை. அதுக்குரிய விளக்கம் மேல தந்த நான் பிள்ளைகள். ஏன்னா இதுல 500 ரூபாய் ஏன் குறைச்சு காட்டணும் பாருங்க. அப்பதான் இறுதியில, இந்த இறுதியை பாருங்க, இந்த இறுதியில 18,500 வரும். அதே போலதான் இங்க மொத்தமா பதியக்குள்ள வேற என்னத்தையும் பதியல இல்ல. மொத்தத்துக்குள்ள இந்த ஆரம்ப மீதி என்றதுக்குள்ள ஆரம்பத்துல 19,000 இருக்குது. திருப்பி 500 கழிச்சாத்தான் இறுதியினுடைய மொத்தத்துக்குள்ள 18,500 வரும். வேற எதையும் பதியலாது. அடுத்தது சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. என்ன இப்ப இதுல பாத்தீங்கன்னா சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை சக வருமானம் சக செலவீனம். இப்ப இந்த மாதிரி தரைக்குள்ள ரெண்டு பக்கமும் கணக்கீடு சமன்பாடு சமனா இருக்கணும். வேற எதையாவது பதிஞ்சா கணக்கீடு சமன்பாடு சமன் சரியாக இருக்குமா? இருக்காதல்லோ. ஓகே, அடுத்தது எட்டாவது வினா. நவீனுக்கு விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் திருப்பி அனுப்பப்படுது. அப்ப திருப்பி அனுப்பப்படக்குள்ள என்ன நடந்ததுன்றது சொல்லிட்டேன். இதை எப்படி பதிகிறதுண்டா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த விற்பனை என்ன, இதுல உதாரணமா பாருங்க, ஆறாவது கொடுக்கல் வாங்கல் yellow கலர்ல காட்டியிருக்கு. இந்த ஆறாவது கொடுக்கல் வாங்கல் பதிஞ்சதுக்கு ஒப்போசிட்டா இந்த வெளி உட்திரும்பலை நீங்க பதிய வேண்டி இருக்கு. அப்ப கணவருக்கு பிரச்சனை உட்திரும்பல் பதிகிற ஒரு விஷயம் இப்ப விளங்கிட்டு எங்களுக்கு மேல நீங்க படிப்பிச்சதுல விளங்கிட்டு ஓகே. ஆனா இதை இந்த சமன்பாடுல எப்படி பதிகிறது? ஒன்றும் கூட யோசிக்க தேவையில்லை. இதுல இருக்குதே பிள்ளைகள், இதுல இருக்கிறதுக்கு ஒப்போசிட்டா நீங்க பதிஞ்சீங்கன்னா சரி. இதுல இருக்கிறதுக்கு ஒப்போசிட்டா நீங்க பதிஞ்சீங்கன்னா சரி.
ஓகே, அப்ப இது எப்படி ஆப்போசிட்டா பதிகிறது? 25,000 கிரியமான இருப்பு வணிகத்துக்குள்ள வரப்போகுது. ஆகவே இருப்பு கூட போகுது. இது ஏன் இருப்பா? ஓகே, அடுத்தது பாருங்க, எங்களினுடைய விற்பனை வருமானம் எவ்வளவு குறைய போகுது? 40,000 குறைய போகுது. என்னது 40,000 குறையுது? கடன் பட்டோர் என்ற சொத்து குறைய போகுது பிள்ளைகள். கடன் பட்டோர் என்ற சொத்து குறைய போகுது. அடுத்தது எங்களினுடைய வருமானம் குறைய போகுது, -40,000. இந்த 40,000 வருமானத்தை குறைக்கிறோம். ஏன் குறைக்கிறோம் என்றால் கவனிச்சு கொள்ளுங்க, விற்பனை குறையுது, விற்பனையில கழிக்கிறோமா? ஏன் முதல் விக்கேக்குல வருமானமா காட்டுறோம், இப்பதானே வேணாமன்னு திருப்பி அனுப்புறேன். இது எப்படி பதிகிறது? விற்பனை விற்பனை செய்யக்குள்ள நாங்க இங்க வருமானமா காட்டுறது போல வேணாமண்டேக்குல விற்பனையில நாங்க கணிக்க வேண்டும். விற்பனையில என்ன செய்யணும்? கணிக்க வேணும். அதே போல விற்பனை கிரயம் ஏற்கனவே விக்கேக்குள்ள இந்த 25,000 என்ன செஞ்சிருப்போம்? விற்பனை கிரயம் என்ற செலவினமா காட்டியிருப்போம். இந்த 50,000 இருக்குது. என்ன பிள்ளை, இந்த 50,000 இருக்குது. இப்ப அது வேணாமண்டு திருப்பி வந்துட்டுண்டா இப்ப விற்பனை கிரயம் என்ற செலவு குறைய போகுது. எவ்வளவு? 25,000 என்ற விற்பனை கிரயம் என்ற செலவு குறைய போகுது. அப்ப விற்பனை கிரயம் என்ற செலவு குறையிறத இதுல நாங்க பதிய போறோம். அப்ப செலவீனம் பிள்ளைகள் இதுல பாருங்க மைனஸ் பண்ணி கொண்டு போகுது, சரியா? ஆகவே விற்பனை கிரயத்தை இதுல பிளஸ்ல போடணும். செலவினம் பாருங்க குறைஞ்சு கொண்டு போகுது, வருமானத்துல இருந்து செலவினத்தை கழிக்கணும். இப்ப செலவினம் இல்லை என்று ஆகுது இல்ல, செலவினம் என்றா மைனஸ் பண்றோம், செலவினம் இல்லை என்றதை பாருங்க எப்படி பதிஞ்சிருக்கேன்? பிளஸ்ல பதிஞ்சிருக்கு. அப்ப ஏன் பிளஸ்ல பதிஞ்சிருங்கன்றதை கவனிங்க, சரியா? இதுல செலவீனம் வருமானத்துல கழிப்படம் பிள்ளைகள், சரியா? செலவீனம் வருமானத்துல கழிப்படம். இப்ப இந்த 25,000 விற்பனை கிரயத்துல கழிபட போகும். அதனுடைய விளக்கம் என்ன? விற்பனை கிரயம் குறையுதா? விற்பனை கிரயம் குறையுது. விற்பனை கிரயத்துல கழிபடுது. ஏன்? விற்கைக்குள்ள விற்பனை கிரயமாக பதிகிறோம். பாருங்க, சின்ன ஒரு விஷயம் தான், உங்களோட விளக்கத்துக்காகத்தான் இந்த கேள்வியில் கொஞ்சம் இப்படி போட்டது. பதிகைக்குள்ள பிளஸ் மைனஸ் போடுறதுலயே பாருங்க, இப்ப இதை பிளஸ் போடுறது இதை மைனஸ் போடுறது எல்லாம் கூட யோசிப்போம். வழக்கமா பாருங்க இந்த கேள்வி எப்படி போகுது? வருமானத்துல இருந்து செலவினத்தை கழிக்கிறோம். ஓகே, அப்ப செலவீனம் கழிஞ்சு கொண்டு போகுது. இப்ப செலவீனம் இல்ல, செலவீனம் என்றா கழிக்கிறோம், செலவீனம் இல்லைன்றதை பிளஸ்ல காட்டுறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சொத்து பக்கமும் இங்கால பொறுப்பு உரிமை வருமானம் செலவின பக்கமும் சமனா இருக்கு. ரெண்டு பக்கமும் -15,000 இருக்கு, சரிதானே? ஓகே, அப்ப நீங்க உட்திரும்பல் வெளித்திரும்பல் பதிகிறது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வித்ததுக்கு ஆப்போசிட் உட்திரும்பல், கொள்வனவு செய்ததுக்கு ஆப்போசிட் வெளித்திரும்பல் என்றதை ஞாபகப்படுத்தி வச்சிருங்க. அடுத்தது 9வது கேள்வி. 9வது என்ன கேள்வி பாருங்க? அச்சுப்பிரதி இயந்திரத்தின் வருடாந்த பெருமானத்தை என்ன செய்வீங்க? 15,000 சொத்தை குறைப்பீங்க. 15,000 என்றது எப்படி என்றெல்லாம் மேல பார்த்துட்டோம். அப்ப பதிகிற எங்க பிள்ளை வருது, எங்க வித்தியாசம் வருது? வருமானம் செலவீனத்தை இங்க காட்டும், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அடுத்தது பாருங்க, இங்க செலவீனம் பெருமான தேய்வு கண்டது செலவீனம். ஆகவே 15,000 செலவீனத்துக்குள்ள காட்டுது. ஏன்? பெருமான தேய்வாக இருக்கு. ஏன்? பெருமான தேய்வு. அடுத்தது 10வது வினா. 10வது பாருங்க, அதே விஷயம் என்ன? 3,55,000 கிரயமானது எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? 20,000 ஆதாயத்துல வித்திருக்காங்க. ஆகவே சொத்து குறைய போது 3,55,000. ஏன்? அச்சுப்பிரதி இயந்திரம் குறையுது. அடுத்தது பாருங்க, எங்களுக்கு ஆதாயம் ஏனைய வருமானத்துகளை காட்டுவோம். என்ன எவ்வளவு ஆதாயம் கிடைச்சிருக்கு? 20,000 ஆதாயம் கிடைச்சிருக்கு. அப்ப வருமானத்துக்குள்ள காட்டணும் ஆதாயம். அடுத்தது எவ்வளவு காசுக்கு வித்திருப்போம்? 3,75,000. எங்களினுடைய சொத்து அதிகரிச்சிருக்கும் காசு. விளக்கம் எழுத தேவையில்ல பிள்ளைகள், நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இதை நோட் பண்ணி கொண்டு போறேன். உங்களுக்கு தேவை வேண்டாம். ஓகே, இந்த வருமானத்துல பிளஸ் போடுங்க. நான் சொன்னேன், நான் எனக்கு பிளஸ் போட இல்லாத இடங்கள்ல நான் பிளஸ் போடாம செய்யறேன்னு, மைனஸை மட்டும் போடுறேன். நான் மைனஸ் போடாத இடம் எல்லாம் பிளஸ் பிள்ளைகள். எக்ஸல் ஷீட்ல பிளஸ் தனியா அடிக்க இயலாது. ஓகே, அடுத்தது 11வது.
ஓகே, 11வது வினாவை பாருங்க பிள்ளைகள். ஏப்ரல் மாதத்தில் செலுத்திய இனிய செயற்பாடு செலவுகள் 15,000. அப்ப செயற்பாடு செலவு காசு குறைஞ்சிருக்கும் 15,000. செலவீனம் என செயற்பாட்டு செலவுகள் என்னது? செலவீனம் குறைந்திருக்கும் 15,000. எதுக்கு பிளஸ் போடாட்டிக்கிறோம்? ரோங் கண்டி இல்ல, கணக்கா கேள்விகள்ல அதிகரிப்பினை பிளஸ் செலவும் குறைவினை மைனஸ் செலவும் பதிய சொல்லி வருது. ஏன்னா இப்ப எங்களுக்கு பிள்ளைகள் ஒரு கேள்வி செய்யல, எப்படி மார்க்ஸ் எடுக்கணும்? திருத்திரவன் என்னத்தை யோசிப்பான்? எப்படி மார்க்ஸ் குறைப்போம்? ஏன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? எப்படி மார்க்ஸ் கூட எடுப்போம். திருத்திரவன் என்ன யோசிப்பான்? எப்படி வந்து மார்க்ஸை குறைப்போம்? நானா இருந்தா நான் பேப்பர் திருத்திக்கலாம், அப்படி மார்க்ஸை பாவம் கூட போடுவோம்னு போட மாட்டோம். அப்ப நாங்க எழுதுற விட எந்த விதத்திலையும் எங்களோட புள்ளிய குறைக்காத அளவுல இருக்கும். சரிதானே? ஒருவேளை இந்த மாதிரி ஸ்கீம் போடல பிளஸ் போடாததுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் குறையண்டா, அநியாயம் தானே. பிளஸ் போடணுமா போடாத தேவையில்லையாண்டது எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே பிள்ளை? ஓகே, செலவீனத்துக்குள்ள செலவீனம் இல்ல, ஆதாயம் லாபம் எல்லாம் கிடைச்சிருக்குது. 10வது லாபம் கிடைச்சா என்ன செய்வோம்? வருமானத்துக்குள்ள இல்ல பதியோனம், லாபம் கிடைச்சிருக்கு. ஆதாயம் என்றது ப்ராஃபிட்டா? இப்ப ஆதாயம்னா என்னென்ன விளக்குன்னு சொல்லணும். ஓகே, 12வது இது முடிய உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. இன்னும் 2 இருக்கு, 15 விட்டுட்டு வரேன். கொஞ்சம் பொறுங்க, இது முடிய நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கிறேன்டா கதைங்க. இந்த 2ஐயும் 15 வரேன். தனது ஓகே, பற்று பற்று என்ன செய்வோம்? எங்களினுடைய இருப்பு குறைஞ்சிருக்கும். அடுத்தது பற்ற கொண்டு போய் செலவினத்துக்குள்ள போடுறதா? இல்ல, மறக்கக்கூடாது. பற்று உரிமையை குறைக்கும். உரிமையாளரினுடைய பகிர்ந்தளிப்பு அது. அடுத்தது கடைசியாக மூலதனம் மேலதிக மூலதனமாக ஈடுபடுத்தி இருக்கு. 1,00,000 ரூபாய். எங்களினுடைய சொத்து அதிகரிச்சிருக்கும், எங்களினுடைய உரிமையாண்மை அதிகரிச்சிருக்கும். இந்த விதமா இந்த கேள்வி போகுதான். அப்ப கேள்வி செஞ்சா பிறகு பிள்ளைகள் கட்டாயம் மேல எழுதின வினாவினுடைய விடை இதையும், அடுத்தது கீழே நாங்க செஞ்ச வினாவினுடைய விடை எது ஒரே மாதிரி இருக்குது, சாரி எது வித்தியாசப்படுது, கட்டாயம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நான் சொன்ன ஆன்சரையும் கம்பேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். சரியா? அப்ப இங்க நான் விற்பனையை கழிக்கிறேன்னு போட்டிருக்கேன் பிள்ளைகள், அதுக்கு இன்னொரு பேரும் போடலாம், உத்திரமல் என்ற பேரையும் பயன்படுத்தலாம் நீங்க. ஓகே, நோ வரிஸ். ஓகே, இப்ப உங்களுக்கு பதிஞ்சதுல டவுட் இருந்தா கேட்கலாம். சார் உங்க அன்மியூட் பண்ணி கதைக்கலாமா? யாரும் டவுட் கேட்கிறேன்டா? என்ன மாதிரி? ஒன் மினிட் நான் இல்ல, உங்களுக்கு டவுட் எதுவும் மட்டும் அன்மியூட் பண்ணி கேட்கலாம் பதிஞ்சதுக்குள்ள. சார். இப்போ அவங்க அன்மியூட் பண்ணிவிடும். ஓகே, ஓகே. இல்லை, உங்களுக்கு படிச்சதுக்குள்ள இப்ப பதிஞ்சதுகளுக்குள்ள உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க உங்களோட கேள்வியை கணக்கா பாருங்க. ஒரு கேள்வி பேப்பர் சைபர் போடணுமா, பிளஸ் போடணுமா? இல்லை, இதுவும் சந்தேகம் தான். இல்லை, என்னைய கேட்டா நான் சொல்லுவேன், ஓ இதுவும் சந்தேகம் தான், இதுவும் சந்தேகம் தான். சந்தேகத்தோட படி. சின்ன சந்தேகத்தாலும் நாங்க பெரிய இழப்புகளை ஏற்படுத்த வேண்டி வரோம். அதால உங்களுக்கு சின்னதா எதுவும் தோடினாலும் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்க தரலாம். ஓகே, சென்மதி டு நீங்க என்னன்னா நீங்க டைப் பண்ற சிலது விளங்காததான் இப்ப அன்மியூட் பண்ணி கேட்க சொன்னா, ஒரு ஆளா உங்களுக்கு நீங்க அந்த சென்மதி யார போடுங்க, என்எஃப் பேர் இருக்குது, நீங்க கேட்கறது எனக்கு விளங்கு. நீங்க டைப் பண்ணி இருக்குது கொடுக்க வேண்டியதா சார்? நீங்க டைப் பண்ணிருக்கேன் சென்மதி டு சேல். ஓகே, சென்மதியாட்டு சொல்ல தேரிய பதிய முடியாதா? தேரிய பதிவை எதுக்கு இப்படி போடாம எல்லாத்துக்கும் தேரிய பதிவை தெரிய பதிவு எதுக்கு? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, எத்தனையாவது கொடுக்கலாம்? இப்ப 3வது இருச்சு தானே, 1,25,000 2,10,000, அது ரெண்டையும் கழிச்சு 85,000 பிளஸ் போட இயலாதா தேரிய விளைவை? ஓகே, இதுல ஒரு நிமிஷம், இதுல மேல பதிஞ்சதை பாருங்க. இதுல மேல பதிஞ்சதை இதுல தேறியது என்று பதிஞ்சா என்ன நடக்கும்டா? இப்ப நீங்க தேறியது பதிஞ்சதால பிரச்சனை இல்லை, ஆனா எல்லாத்தையும் தேறியதா பதிஞ்சா என்ன நடந்துரும்? இப்ப சொத்துக்கள்ல பாருங்க, சொத்து சமன் உரிமை செய்த பொறுப்பு தானே இது.
எல்லாத்தையும் தேடியதாவே பதிஞ்சு கொண்டு போவைக்கல என்ன பிரச்சனைடா விளக்கம் இருக்கா ஏன் பதியணும் சொத்து கூடுது சொத்து குறையுதுண்டா அதனால தேறிய பதிவு 0 அப்ப தேறிய பதிவுன்னா பதியவே தேவையில்லைன்னு அர்த்தமா இல்ல நான் சொல்ல வர்றது விலங்குதாண்டதை கவனிக்க ஒரு விஷயம் சொத்து கூடுது ஒரு விஷயம் 10,000 சொத்து குறையுது கடன்பட்டோரிடம் பெற்ற காசு கேட்டவர் கடன்பட்டோரிடம் பெற்ற காசு இத சொத்துக்குள்ள எப்படி பதிவம் சொத்து கூடுது பிளஸ் 85,000 சொத்து குறையுது மைனஸ் 85,000 கேட்டவருக்கா அப்ப இதனுடைய தேறிய பதிவு என்ன 0 அப்ப 0 ஒண்ணு இந்த கொடுக்கல் வாங்கல நாங்க பதிவு தேவையில்லையா பதியத்தானே வேணும் தானே சோ தேறிய பதிவு என்றது எல்லாத்துக்கும் சூட்டபிள் இல்லை சோ இத நீங்க விளக்கமா பதிகிறது தான் உங்களுக்கு பெட்டர் சரியா இப்ப கடன்பட்டோரிடம் பெற்ற காசுன்னா சொத்துல பதியக்கூடாதுன்னு வருமா தேறிய பதிவு தானே பதிய தேவையில்லைன்னு சொல்றீங்களா இல்ல பதிஞ்சு காட்டணும் தானே ஓகே வேற ஏதாவது கேட்கிறேன்னா கேட்கலாம் அட்டூர் செலவுதான் ஓ சென்மதி என்றது அட்டூர் செலவுதான் நான் அட்டூர் என்றது தமிழ்ல பயன்படுத்தல ஏனென்றா வருமானங்களுக்கும் நாங்க அட்டுரு செலவீனங்களுக்கும் அட்டுருன்னு சொல்ல கன்ஃபியூஷன் வரும் என்றதால வருமானங்களை நான் பெற வேண்டியதுக்கும் செலவீனங்களை சென்மதிகள் அல்லது செலுத்த வேண்டியதுக்கு நான் அதை கேட்கல கதைக்கிறேன் அதுக்காண்டி அட்டுரு என்று சொன்னா பிழை என்று இல்லை அட்டுரு என்றது சரி அக்ரூட் என்று சொல்லுவோம் சரியா படிப்பிக்கைக்குள்ள கன்ஃபியூஷன் வரக்கூடாது பிள்ளைகள் குழம்பக்கூடாதுன்றதுக்காண்டி நான் செலுத்த வேண்டியது சென்மதி என்றும் பெற வேண்டியதை வருமதி என்று சொல்றேன் நான் ரெண்டையும் சேர்த்து அட்டுரு என்று சொல்றேன் மூன்றாவது கேள்விய ஓகே செலவு டோட்டல் பண்ண மைனஸ்ல வருது சார் மைனஸ்ல வருந்தான் பிளஸ்ல இருந்து மைனஸை கழிச்சா மைனஸ் தானே பிள்ளையர் மைனஸ்ல தானே போட்டு கொண்டு வரேன் ஓகே இதுல டோட்டல் எவ்வளவு வருது மைனஸ் 189 500 வருது வருமானத்தினுடைய டோட்டல் 301 500 ஓகே வேற கேள்வி நான் இங்க நேரடியாவே பிள்ளைகள் மைனஸை போட்டு கொண்டுதான் செய்யறேன் செலவினத்துக்கு பிளஸ் போட்டு செய்யல சரியா நேரடியாவே மைனஸ் போட்டு செய்யறேன் கூட குழம்பாதீங்க வருமானத்துல இருந்து செலவை கழிக்கணும் அப்படித்தானே ஓகே அப்ப கீழே டோட்டல் போடைக்குள்ள வருமானத்துக்கு 301 500 செலவினத்துக்கு 189 500 ஓகே வேற யாரும் எதுவும் கேட்கணுமா இல்லாட்டி செஷன் முடிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டவுட்டில் போட்டுக்கொள்ளலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால் சார் வந்துட்டு ஏன் இதிலேருந்து கொண்டு போகிறான்னு சொன்னால் பேசிக்லேருந்து நாங்கள் சரியான கிளியர் ஒன்று இருந்தால் தான் எங்களை எல்லாமே கிளியராக செய்யலாமுங்கிறதுக்காக வேண்டி தான் இல்லை ஸோ இதை விட அட்வான்ஸாகவும் இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை விட அட்வான்ஸான விஷயங்களை இன்னும் ஃபியூச்சரில் நாங்கள் இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ உங்களோட சப்போர்ட் முக்கியம் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஓகே கிளாஸை முடிச்சுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் லேட் ஆகுது இல்லையா ஓகே ஓகே சார் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஓகே டிஸ்டன்ஸ் உங்களோட ஃபீட்பேக்கில் குரூப்பில் போட்டுக்கொள்ளலாம் இல்லாட்டி இண்டிவிஜுவல் அனுப்பிக்கொள்ளலாமா வாட்ஸ்அப்பில் என்ன லேட் ஆகுதுங்கிறதால நான் இடத்த கேட்டுக்கொள்ளல கிளாஸை முடிச்சுக்கொள்ளுவோம் தேங்க்யூ ஸோ மச் டீஸ் ஓகே ஓகே குட் நைட்